ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பலர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு சத்தமா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனா, சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனா. இன்றும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு சத்தமா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூரவும், பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூரவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு பாடுங்க. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு பாடுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. குரு தோளை நியாயத்தில் நாம் குரு பாதம் பணிவோம், குரு தோளை நியாயத்தில் நாம் குரு பாதம் பணிவோம். அருள் பெற்று நாமும் தீரி ஏகரை போற்றுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கை தட்டுற பால் கன்னியஸ் எல்லாம் பார்க்குறேன், அந்த கையை அதை பொறுமையாக அப்படி தட்டுறாங்க. அப்படி இல்லை, இப்படி இப்போ இன்றைக்கி அப்படி தட்டக்கூடாது, கை வலிக்கிற மாதிரி தட்டணும். தட்டும் போது எப்படி தட்டணும், நல்லா தட்டணும். பால் கிணறு செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். நீங்கள் என்ன தட்டுறீங்க, சாணி தட்டுறீங்களா இல்லை ஏதாவது சும்மா கட்டி ஜில் தட்டுறீங்களா, ஜில்லாம் ஜிப்பானுவோம் பாரு, அப்படி பிடிப்போம் அப்படின்னுவோம். அந்த மாதிரி தட்டக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்தினா தட்டுங்க. இல்லை நாங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருப்போம்னா அது பெந்தேகோஸ்தே ஆராதனை கிடையாது. அல்லேலூயா. ஆவியை பெற்றவங்க ஆவியோடு பாடணும். ஆமென். இப்போ 2 1 இப்போ இந்த ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்தில் தாவீதின் மைந்தனுக்கு, இதை பாடும் போதெல்லாம் 2 கையை அப்படி அசைச்சு பாடணும். சரணம் பாடும்போது நல்லா கை தட்டி பாடணும். மறுபடியும் ஓசன்னான்னு பாடும்போது அப்படி கையை அசைச்சு பாடணும். சரணம் பாடும்போது கை தட்டி பாடணும். இதை மறந்துடவே கூடாது. கையை உயர்த்தி அசைச்சு அந்த பல்லவியை பாடணும். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, அந்த மகிமையா, ஆண்டவருக்கு மகிமையா, உங்களுக்கு தேவன் செய்த நன்மையெல்லாம் நினைத்து அந்த ராஜாவை பாடுறோம். அப்புறம் அந்த சரணம் பாடும்போது கையை தட்டி பாடுறோம். இந்த 2த்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஓசன்னா பாடுவோம்னா கையை உயர்த்தி அசைச்சு அப்படி பாடணும். மனசார பாடுங்க. சரணங்கள் பாடும்போது கை தட்டி பாடணும். 2வது இந்த மைக்கெலாம் இந்த விசிலிங்லாம் வருது பாரு, எதை குறைக்கணும். 2வது இந்த சவுண்டு எதாவது இது கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் பேட் வாசிங்க, பேட் இது பண்ணுங்க லைட்டாக. இது வந்து இதில் கொஞ்சம் குறைங்க. அதே போல் ஆர்கனை நல்லா கரெக்டாக எல்லாமே மேனேஜ் தோத்திரம் கொஞ்சம் இதில் இது அப்படி வந்துடுங்க.
பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. அதே போல் இந்த இப்போ ஒரு முறை நம்ம நல்லா பாடியாச்சு. இப்போ அது ஆயத்தமாக இருக்கணும். எல்லாரையும் நான் செக் பண்ணுவேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல பாம் சண்டேவாக நம்ம அதை கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு சத்தமா ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன மலர் பாடினார். அன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன மலர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீது சத்தத்தை உயர்த்து. ஓசன்னா பாடுவோம். இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பவனி போனா. சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பவனி போனா. இன்றும் என்ன கத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு சத்தமா ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு அல்லேலூயா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாலி முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. தோளை ஞாயிற்றில் நம் பாதம் பணிவோம். தோளை ஞாயிற்றில் நம் பாதம் பணிவோம். கூடிய அருள் பெற்றும் நம் தீரிகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே அல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு பாடுவோம் பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவே அல்லேலூயா. உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. நல்ல கைகளை நல்ல உயரமாய் தட்டி ஆண்டவரே, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலிருந்து வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. உன்னதத்திலே இருக்கிறவருக்கு ஓசன்னா. ஓசன்னா. பிரைஸ் தி லார்ட். Thank you. Thank you. Hallelujah. இப்போ எல்லாரும் நின்ற வண்ணமா பைபிளை எல்லாரும் கையில் எடுங்க. பைபிள் எல்லாரும் கையில் எடுத்து நின்ற வண்ணமாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒரே குரலாக சத்தமாக எல்லாரும் படிக்க போகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் சத்தமாக படிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. வாலிப பிள்ளைகள், பெரியவங்க இந்த வாய்க்குள்ளே வாசிக்கூடாது. நல்லா ஓப்பன், வாயை நல்லா திறந்து ஒரு 4-5 பேருக்கு, உங்கள் பக்கத்தில் 4-5 பேர் கேட்கும்படி சத்தமாக
இல்லைங்க பாஸ்டர், நான் கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவேன்னா நீ வீட்டில் போய் பொறுமையாக பேசிக்க, இங்கே சத்தமாக படி. ஒரு வேளை கொழுக்கட்டை வாயில் வச்சுருந்தீங்கன்னா அதை கீழே வச்சுட்டு, ஏன்னா கொழுக்கட்டை வச்சுருந்தா சத்தமாக சொல்ல முடியாது இல்லையா, அதை வச்சுட்டு அப்புறம் படித்து முடிச்சோன்னா மறுபடியும் எடுத்து கொழுக்கட்டையை, ஒரு வேளை கொழுக்கட்டை இல்லை பப்புள் காம் தான் இருக்குன்னா பப்புள் காமை கையில் வச்சுக்கினேன் சத்தமாக சொல்லிவிட்டு அப்புறமேல போட்டுங்க. சில நேரம் அப்படி தான் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இல்லை, இது சத்தமாக ஆண்டவருக்கு மகிமையாக இந்த பேசேஜை நம்ம படிக்க போகிறோம். ஒரே குரலை தொடக்கத்தது முடிகிற வரைக்கும் சத்தம் குறையவே கூடாது, நல்ல சத்தமாக படிக்கிறேன். 28 முதல் 40 வரை உள்ள வசனங்கள், லூக்கா 19வது அதிகாரம், சத்தமாக வாசிக்கணும். ஆரம்பிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபத்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் சத்தமா அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசு அதன் மேல் ஏறினார். அவர் போகையில் அவர் தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர்கள் எல்லாம் தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார். அப்பொழுது கூட்டத்தில் பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. தயவு செய்து அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். கரங்கள் ஆண்டவர்களோடு பேசுவாராக. இந்த நாளிலே இந்த சம்பவம் மத்தேயுவிலையும் வருகிறது, மார்க்கில் வருகிறது, லூக்காவில் வருகிறது, பழைய ஏற்பாடாகிய சகரியாவின் புஸ்தகத்திலும் வேதத்தின் பல இடங்களில் இந்த பவனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிற முக்கியமான சத்தியங்களில் இதுவும் ஒன்று. இயேசு எருசலேமில் பவனியாய் போனது. இதற்கு பிறகுதான் அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்ததும், இதற்கு பிறகுதான் அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போனதும், இதற்கு பிறகுதான் அவர் பாடுபடுகிறதும், இதற்கு பிறகு இதே கழுதையில் பவனியாய் வந்த அதே இடத்தில் இயேசு சிலுவையை சுமந்து தள்ளாடி வந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு முக்கியமான ஒரு ரேலி, ஒரு பவனி, வெற்றி பவனி. சோத்திரம். அருமையானவர்களே, மத்தேயு 21:9 முன் நடப்பாரு பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை எனக்கு பின்னாடி சொல்லுங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர், சத்தமா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், சத்தமா உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆராதனையின் வார்த்தையை ஒரு மிடில் வாய்ஸில் அல்லது லோ வாய்ஸில் அவங்க சொல்லல, ஆர்ப்பரித்து சொன்னார்கள். எவ்வளவு தூரம் சத்தமிட்டு சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சத்தமிட்டு சொன்னார்கள். ஆமென். அப்புறம் பெந்தேகோஸ்தே ஆவியை பெற்றவங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க பாடினாலும் ஆராதிச்சாலும் ஆர்ப்பரிப்போடே அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமாம்.
என் சுபாவம் அப்படித்தாங்க, நான் கொஞ்சம் பொறுமையாக தாங்க பேசுவேன், நான் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பேன். தோத்திரம் அல்லேலூயா. உள்ள அபிஷேகம் இருக்குமானால், உள்ள ஆவியானவர் இருப்பாரானால் அது ஆர்ப்பரிப்போடு வர வேண்டும். அல்லேலூயா. இவங்க இப்படி ஆர்ப்பரிச்சிட்டு வந்தாங்க பாருங்க. இது பரிசேயனுக்கும் சதிசேயனுக்கும் வேதபாரனுக்கும் பிடிக்கல. ஏன்னா அவங்க வே ஆஃப் ஸ்டைல் எப்படின்னா, ஆலயங்களுக்கு போகும்போது உதடுகள் அசையும், சத்தம் என்ன செய்யாதுங்க, வரா. இதுதான் பரிசேயர் சதிசேயருடைய ஆராதனை ஸ்டாண்டர்ட். ஏன்னா தேவனுடைய ஆலயத்திலே பரிசேயன் போய் ஜெபம் பண்ணினான், உதடுதான் அசைந்தது, சத்தம் வெளியே வரல. ஆனால் பரிசேயனோ எல்லாரும் பார்க்கும்படி சத்தமிட்டு மார்பிலே அடித்துக்கொண்டு, பாவியாகிய என் மேல் எப்படி இருக்கும் கிருபையார். ஊமை ஊரை கெடுக்குமா, ஆமை ஆற்ற கெடுக்குமா. சில ஆள் அப்படியே கம்முன்னு இருப்பான், கம்முன்னு போவான், கம்முன்னு வரான், பாமை போட்டு போயினே இருப்பான். தோத்திரம். அந்த பிரதரா எப்படி பண்ணார், அந்த சிஸ்டர் அப்படி பண்ணார். அது ஒன்றுமே பேசாத, யாருக்கிட்டையும் பேசாத, அதுதான் அந்த பாமையே போட்டு போயிருக்கும், ஊரே கெடுத்துட்டு போயிடும். தோத்திரம். சில ஆட்கள்லாம் சபையில் வரும்போது பரிசுத்தத்தின் உச்சன்ற மாதிரி அப்படியே பேசவே மாட்டாங்க. அதெல்லாம் சோத்திரம் பரிசேயருடைய பக்தி. தோத்திரம் அல்லேலூயா. அவன் நீதிமானாக்கப்படவில்லை, சத்தமிட்டு பாவியாகிய எனக்கு கிருபையாயிரும் என்று தன் மார்பிலே அடித்து கொண்ட அந்த ஆயக்காரனுக்கு அவர் இறங்கினார். அல்லேலூயா. அவன் இவன் சத்தம்லாம் ஆராதிக்க மாட்டாங்கல்ல இந்த பரிசேயர் சரிசெய்யற. அவன் சொல்றான் லூக்கா 19வது அதிகாரத்தில் 39வது வசனத்தில், உம்முடைய சீஷரை அதட்டும். யாரை அதட்டுறது? ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை இயேசுவை சொல்லி அதட்ட சொல்றான். சத்தம் போட வேணான்னு சொல்லுங்க, இது எருசலேம் வீதி, இங்க ஆலயம் இருக்கிறது, ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், இங்க ரொம்ப சைலண்ட் கீப் பண்ணணும், சைலண்ட்டை மெயின்டைன் பண்ற இடம், இது ரொம்ப பயபக்திக்குரிய இடம், இந்த இடத்துல இப்படிலாம் கத்தக்கூடாது, அதட்டும். ஏசு பிசாசு அதட்டுவாரபடி ஆராதிக்கிறவன் அவரையும் அதட்டணும். தோத்திரம். அவர் சொன்னார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் எல்லாம் கூப்பிடும் சொன்னார். அல்லேலூயா. ஆகவே சைலண்ட் ஆராதனைக்கு கத்தர் ஒரு நாள் ஓட்டு போடுறவரே கிடையாது. சோத்திரம். ஆராதிக்கிறோம், நல்ல கத்தரை ஆராதிக்க வேண்டாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ஜெபிச்சாலும் சத்தமிட்டு ஜெபம் பண்ணாரு. இயேசு தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது சத்தமிட்டு தான் சொல்கிறாரு. அவர் சோத்திர சத்தத்தை குறைச்சி எங்கேயும் பேசனில்லை. தாவீது சொல்கிறார், என் சத்தத்தை உயர்த்தினேன், என் சத்தத்தை தேவனிடத்திலேயே உயர்த்தினேன்றார். அல்லேலூயா. நான் இது தேர்ட் சர்வீஸ் எனக்கு. தோத்திரம். அல்லேலூயா. 3வது ஆராதனை பேசிக்கிட்டு இருக்கிறேன். தோத்திருக்கிறோம். எனக்கு எவ்வளவு பலம் குறைஞ்சு போயிருக்கும், ஆனாலும் தோத்திரம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிரசங்கம் பண்ண ஜீவனா பண்ணணும், அதை சத்தமா பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் சொல்லிட்டாரு, என் ஜனங்கள் எல்லாம் பொறுமையாலாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் ஆர்ப்பரிப்பாக தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, அதெல்லாம் அதட்ட முடியாது அப்படின்ட்டார். தோத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், சில கிறிஸ்தவத்தில் தோத்திரம், பூசை முடிந்தது, எல்லாம் முடிந்தது, சென்று வாருங்கள். தோத்திரம். சமாதானம் சொல்லிக்கொள்வோம். சமாதானம் சமாதானம் சமாதானம். நீங்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவ ஆலயத்தில் லேலூயானீங்கன்னா அத்தனை பேர் உங்களை தான் பார்ப்பான். என்னடா இது, இங்கே எவன்டா இவன் இப்படி இருக்கிற. ஏன்னா அவங்க சத்தம் போட மாட்டாங்க. சத்தம் போடுற ஆளாக ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறான். அவன் என்ன ட்ரீட் பண்ணுறது, என்ன அவன் ட்ரீட் பண்ணாலும் என்ன, எங்கள் ஆராதனை இப்படித்தான். தோத்திரம். நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள் ஜீவனோடு ஆராதிப்போம். அல்லேலூயா. இப்போ எருசலேமுக்கு ஆண்டவர் போறார். அப்படி போயிட்டு வரும்போது இடையில் ஒரு கிராமம் வருகிறது, அது பெத்தானியா அப்படின்னு ஒரு கிராமம். அந்த பெத்தானியாவுக்கு அவர் வந்தபோது 2 சீஷரில் இயேசுனார் கூப்பிட்டு சொல்கிறாரு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஒருவேளை இங்கிருந்தாலே அந்த கிராமம் தெரியுமா, அல்லாவிட்டால் கொஞ்சம் போனால் தான் தெரியுமா, அங்கிருந்து கர்த்தர் சொன்னதற்கு மைல் அளவு என்னெல்லாம் தெரியாது. ஆனால் பெத்தானியாவுக்கு வந்தவுடனே திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. லூக்கா 19:30 பாருங்கள். அதில் ஒரு வார்த்தை வருது, மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டி இருக்கிறத நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, ஒரு கழுதை இருக்கும்பா, அந்த கழுதையை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படி சொல்லலை. இட்ஸ் வெரி டெப்த்.
ரொம்ப ஆழமானது. கொஞ்சம் கவனிக்கணும். அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை? மனுஷரில் ஒரு காலமும் ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை. அந்த காலத்தில் கழுதைகளை எல்லாரும் பயன்படுத்தினாங்க தானே. ஆனால் இந்த கழுதை பயன்படாத கழுதை. இந்த கழுதையை யாரும் யூஸ் பண்ணல. இந்த கழுதையை யாரும் விசாரிக்கல. எத்தனை வருஷமா கட்டிருதுன்னு தெரியல. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருவனும் அதை பற்றி பேசவில்லை. திடீரென்று ஆண்டவர் இப்போது சொல்லுகிறார், நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதை இருக்கிறது. அந்த கழுதையின் நிலையையும் சொல்லுகிறார். ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை. அந்த கழுதை தான் நீங்களும் நானும். இந்த சத்தத்தை கேட்குற நீங்களும் நானும் தான் அந்த கழுதைக்கு ஒப்பா இருக்கிறோம். இயேசு நம்மை சந்திக்க வந்த அந்த டைம் நாம் எப்படி இருந்தோம்னா, நாம் ரொம்ப பிஸியான கழுதை கிடையாது. ரொம்ப தோத்திரம் விவரமான அல்லது எல்லாராலும் பயன்படுத்தப்பட்ட ரொம்ப உபயோகமான ஒரு பாத்திரமாக நாம் இல்லை. இயேசு நம்மிடத்தில் வந்த அந்த நாளில் ஒருவனும் நம்மை மதிக்கல, ஒருவனும் நம்மளை விசாரிக்கல, ஒருவனும் நம்மளை என்னன்னே கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்றது விசாரிப்பற்ற சீயோனா இருந்தோம். பாஸ்டர் இல்லை பாஸ்டர், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க முன்னாடி ஆஹா ஓஹோன்னு இருந்தன்னா நீ டூ போடுறன்னு அர்த்தம். தோத்திரம். ஒருவேளை வசதி இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்கலாம், சந்தோஷம் ஏது, சமாதானம் ஏது, முகம் இருட்டு கடை அல்வா மாரி இருந்தது. எங்கே நிம்மதி இருந்தது? வழி இல்லாமல் இருந்தோம். நான் கொஞ்சம் சில வசனங்கள் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இயேசு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படிலாம் இருந்தேன். மத்தேயு 20:3 சொல்லுது, கடைத்தெருவில் சும்மா நிற்கிற சிலரை கடைத்தெருவில் நின்று கொண்டிருந்தோம் இயேசு வரும்பொழுதே. எஜமானனாகிய இயேசு நம்மை தேடி வந்த நேரில் நாம் எங்கே நின்றுனோமா? கடைத்தெரு. கடைத்தெருனா பிளாட்ஃபாரம்னு அர்த்தம். நம்ம நேரு ஸ்ட்ரீட் இருக்குல்ல, நேரு ஸ்ட்ரீட்டில் பிளாட்ஃபாரம்னு ஒன்று இருக்கும். அந்த பிளாட்ஃபாரம் என்னென்னா, யாரும் நிற்கலாம், யாரும் உட்காரலாம், யாரும் படுக்கலாம். எவனும் வந்து ஏன்டா இங்கே உட்காந்துருக்கன்னு கேட்க மாட்டான். ஏன்னா அது யாருக்குமே உரிமை இல்லாத இடம் பிளாட்ஃபாரம். அவன் கிடக்கிறான் பிளாட்ஃபாரம் அப்படின்வாங்க. தோத்திரம் இல்லை, ஒரு பிளாட்ஃபாரமாக இருந்தோம் நம்ம. இன்னும் ரொம்ப லோக்கலில் சொல்லணும்னா புறம்போக்காக இருந்தோம். புறம்போக்குன்னா என்ன? அதுக்கு சிட்டா கிடையாது, பட்டா கிடையாது, பத்திரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நமக்கு உரிமை யாருமே இல்லை. யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடிய விதத்தில் ஒரு புறம்போக்கை போல, புறம்போக்கு நிலத்தை போல சோத்திரம் அப்படித்தான் இருந்தோம். இன்னைக்கு உனக்கு வீடு இருக்கலாம், இன்னைக்கு உனக்கு வசதி இருக்கலாம், இன்னைக்கு கார் இருக்கலாம், இன்னைக்கு 2 வீலர் இருக்கலாம், இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கலாம், இன்னைக்கு வசதி இருக்கலாம், இன்னைக்கு நீ ஃப்ளைட்டில் போகலாம், இன்னைக்கு கொஞ்சம் பச்சை பசேல் இருக்கலாம். இதெல்லாம் வச்சு ரொம்ப பெருமையாக எண்ணக்கூடாது. இதெல்லாம் தேவனுடைய கிருபையினால் வந்தது, தேவ இரக்கத்தினால் வந்தது, தேவனுடைய தயவினால் வந்தது, தேவனுடைய காருண்யத்தினால் வந்தது, தேவனுடைய அன்பினால் வந்தது, தேவனுடைய இரக்கத்தினால் வந்தது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னை பெருசாக ரொம்ப உன்னை பில்டப் பண்ணக்கூடாது. நான் ஒரு புறம்போக்கா இருந்தேன், கடைத்தெருவில் நின்று கொண்டிருந்தேன், பிளாட்ஃபாரமாக இருந்தேன். ஹல்லேலூயா. அப்படிதான் நின்றுட்டு இருந்தோம். பத்திரம் பிளாட்ஃபாரம், கேரா பிளாட்ஃபாரம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு. இதை நான் எதை இதுக்கு சொல்லிட்டு வரேன்னா, அந்த கழுதை ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை. மத்தேயு 20:7 பாருங்கள், ஒருவனும் எங்களுக்கு வேலையிடவில்லை. எவனும் நமக்கு வேலை கொடுக்கல, யாரும் நம்மளை நம்ப தயாராகவும் இல்லை. ஆண்டவனை தேடி வரும்போது நம்ம ரொம்ப வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தோம். இல்லை, ஒரு வேலை கிடையாது வெத்து இல்லாமல். நாயை பற்றி சொல்லுவாங்க, அதுக்கு வேலையும் கிடையாது, நிற்க நேரமும் கிடையாது. என்னங்க, நாய்க்கு எதாவது வேலை இருக்குமா? அது ஓடிக்கினே இருக்கும். நாயை கூப்பிட்டு கேளுங்களேன், இங்கே தான் ஓடுறேன், எங்கே ஓடுறேன், இன்னும் யார் கூப்பிட்டா ஒன்றுன்னா ஓடிக்கினே இருக்கும். ஒரு வேலை ஒன்றும் கிடையாது. நாய் மாதிரி தான் ஓடிக்கினே இருப்போம், நிற்போம், திடீர்னு ஓடுவோம், அர்த்தமும் தெரியாது. தமிழில் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது, சும்மான்ற வார்த்தைக்கு என்னவே இல்லை, அர்த்தமே இல்லை. அர்த்தமற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு. அதனால்தான் மத்தேயு 20:6 சொல்லுது, சும்மா நிற்கிற வேறு சிலர்னு போட்டிருக்கு.
சும்மா நிற்பான். இயேசுநாதர் வந்த பிறகு தான் நம்ம கொஞ்சம் பிஸியாகவே மாறணும். 40 நாள் பேக்க தூக்கின்னு வருது சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு. எங்கே போகிறீங்க? நான் போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்டிலையே கிடந்தோம் நனைஞ்ச கோழி மாதிரி. ஆனால் அதுக்கும் நம்ம ஆள் வரமாட்டேன்றான். அவன் கொழுப்பாக இருப்பான் பாரு தோத்தன். ஏன்னா இப்போ எல்லாம் சில ஆட்கள்லாம் ஒரு கட்டத்தில் ஆவியில் வளர்ந்துடுறாங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன், அந்த உற்சாகம் இல்லை, அந்த பக்தி இல்லை, மனசுக்கு வேதனையாக நான் சொல்கிறேன். சும்மா நிற்கணும், ஒன்றும் இல்லை. அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருந்துச்சு. எசேக்கியேல் 16:5 பாருங்க. ரொம்ப எனக்கு இந்த வார்த்தையை ஏசப்பா சொல்றாரு, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாக இருந்ததில்லை. உன் நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. நான் வரும்போது நான் உன்னை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக நீ ஆகோன்னு ஓஹோன்னு இல்லை, உனக்காக பரிதாபப்பட, உனக்காக இரக்கங்காட்ட ஒரு கண்ணும் மேல இல்லை. இதை எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றவங்க ஆமேன்னு சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை எனக்காக பரிதாபப்பட, எனக்கு இரக்கம் செய்ய ஒரு கண்ணும் என் மேல் இருந்ததில்லை. இயேசுவின் கண்டா உன் மேல் இரக்கம் வச்சது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நீங்க தான்ப்பா என் மேல பரிதாபப்பட்டீங்க, உங்க கண்ணு தான்ப்பா என் மேல பட்டுச்சு. எசேக்கியேல் 16:5 சொல்லுது, நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதுனால வெளியில எரிந்து விடப்பட்டான். இதான் நம்முடைய முந்தான நிலைமை. உங்க வாழ்க்கைக்கு உங்களை யாருமே பிடிக்கல தெரியுமா? நீங்கள் அருவருக்கப்பட்டவர்கள், வெளியே வீசப்பட்டவர்கள். எந்த பொருளை தூக்கி வீசுவோம்? எந்த விஷயத்தை த்ரோ பண்ணுவோம்? எனக்கு பிடிக்காதது, என் வீட்டுக்கு தேவையில்லாதது, எனக்கு அவசியம் இல்லாத ஒன்றை நம்முடைய வீட்டிலிருந்து தூக்கி எறிந்து விடுவோம் அல்லவா? இன்றைக்கு உலகம் உன்னை குப்பை மாதிரி தூக்கி போட்டுச்சு. நீ எனக்கு வேண்டாம், எரிந்து விடப்பட்ட நீ, அருவருக்கப்பட்ட நீ. இன்னைக்கு இந்த நாட்கள் அதை நீங்க நினைவு கூறணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை வச்சுட்டு பந்தா காட்டாதீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை வச்சு ரொம்ப பெருமை பேசாதீங்க. வாலிப தங்கச்சி, இன்னைக்கு உங்க அப்பா இந்த சூழ்நிலை இருக்கிறாரு, இன்னைக்கு நீ நல்லா உடுத்தலாம், காரியங்கள் இருக்கலாம். ஆனால் உன் தகப்பன், உன் தகப்பனுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் என்ன நிலைமையில் இருந்தாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். இந்த நிலையெல்லாம் எங்க திறமையில வந்தது ஒண்ணுமே இல்லை. எரிந்து விடப்பட்ட எண்ணெய், தூக்கி வீசப்பட்ட எண்ணெய் கர்த்தர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. எஃப் மேஜர். ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமை அப்படிதான். யாருக்குமே நாம் பிடிக்க வேண்டியவர்கள் அல்ல. ஆமென். உலகம் இ மைனர், இ மேஜர், இ மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை. கையை உயர்த்தி இந்த பல்லவிய மறுபடி சரணத்தை. உலகம் வெறுக்கையில் நீரோ, நீரோ அணைக்கிறீ. உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன்.
இயேசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா இயேசையா ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 16:6 பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உன் அருகே கடந்து போகும்போது நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடக்கிற. எல்லாருக்கும் நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம பக்கமா வந்தாராம். நம்ம பக்கமா வந்தபோது நம்ம எந்த லட்சணத்தில் இருந்தோம்னா மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா இருந்தோமா. மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரிகம், கட்டு, அந்தகாரம், இருள் நம்மளை மிதிக்கிறதுக்காக இருந்துச்சாம். மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்தாய். நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுன்னா அந்த மந்திரம் ஒன்று அழுத்தி இருக்கும், அந்த அந்தகாரம் ஒன்று அழுத்தி இருக்கும், அந்த பிசாசு ஒன்று அழுத்தி இருப்பான், அந்த பிரச்சனை ஒன்று அழுத்தி போட்டு மெதிச்சு போட்டுருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா என் அருகே வந்தபோது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்தேன். இது ஆமென்னு சொல்றவங்க சத்தம் ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் மிதிச்சிட்டு இருப்பான். நீ செத்த பணமா இருக்கணும், உன்னுடைய கல்லறையில் புல்லு முளைச்சிருக்கணும், உன் வாழ்க்கை என்ன கதியாக இருக்குமோ தெரியாது. ஒருவேளை நோய் உன்னை கொண்டிருக்குமோ, ஒருவேளை நீ ரவுடித்தனமாக சுற்றி எவனாவது உனக்கு போட்டு தள்ளியிருப்பானோ, இல்லை ஏதோ ஒரு கொள்ளை நோய் உன்னை வாரிக்கிட்டு போயிருக்குமோ, பொறாமைனால எவனோ உன்னை ஏதோ பண்ணியிருப்பானோ, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்த நீ வாழ்வதற்கு ஏதுவாக கிடக்கல. இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப அதெல்லாம் நினைக்கிறதுனால தான் ரொம்ப பெருமையாக இருக்கிறோம். கத்தரை ஒழுங்காக தேடுறதில்லை, அவர் ஜெபிக்கிறதில்லை, அவருடைய புண்ணியத்தை நம்பி தானே இருக்கிறோன்றத உணர்வே இல்லை. இன்னைக்கு சொல்கிறேன், ஆன்லைனில் கேட்கிறவனும் சரி, ஆலயத்தில் கேட்கிறவனுக்கும் சரி, ஆண்டவர் உன் அருகே வரும்போது உன்னை யார் யாரெல்லாம் மிதிக்கிறதுக்காக இருந்தாங்க, அவர் உன் அருகே வந்தபோது பரிதாபமா கடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னார். கைகளை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணி பிழைத்திருன்னு சொன்னார். அதான் உன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுத குட்டி. எசேக்கியேல் 16:4 சொல்லுது, நீ பிறந்த நாளிலே சுத்தமாக்குறதற்கு தண்ணீர் இல்லாமல், குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் உனக்கு வழி இல்லை, துணிகளால் கூட சுத்த முடியாம அம்மனமாய் நீ கிடந்தாயின்னு பைபிள் சொல்லுது. வாழ்க்கை நிர்வாண வாழ்க்கை. ஒரு துளி கூட மேலே சுத்தி இல்லை. நான் உங்ககிட்ட வரும்போதெல்லாம் நீ குளிப்பாட்டப்படவும் இல்லை, சுத்திகரிக்கப்படவும் இல்லை. அதான் தாவீது சொல்ல, உளையான சேற்றில் இருந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்து அவர் ரத்தத்தினால கழுவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் கிடந்தோம். அவர் தான் கழுவி நம்மளை சுத்திகரிச்சாரு. இன்னைக்கு அழகாக்கி இருக்கிறார் நம்மளை. ஒருவரும் அந்த நிலைமையில கட்டி இருக்கப்பட்ட, இன்னைக்கு என்னமோ உங்களை பெருசா எண்றீங்க. எண்ணப்படுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறத வச்சு நீங்க யோசிக்க கூடாது. இன்னைக்கு உனக்கு 1000 இருக்கலாம், அது உன் திறமை கிடையாது, அது உன் திறமையே கிடையாது. என் ஆண்டவர் உன் பக்கமாய் வந்தார். என் ஆண்டவருடைய கிருபை என்னையோ ஒன்று சந்திச்சது. நீங்க எத்தனையோ பேர் பைத்தியக்காரனா சுத்துறானே, எத்தனையோ படிப்பு படித்தவன் தோத்துறான், வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறானே, சடுதியான ஆபத்து வந்து சில குடும்பம்லாம் கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்குதே, எவ்வளோ கேள்விப்படுறோமே. அதெல்லாம் நமக்கு வராம நம்மளை ஒரு குடும்பமாக வச்சு இப்படி நடத்துறாரு. அது எல்லாம் தேவனுடைய ஈவு இறக்கம் தான். ஏங்க, அந்த கழுதை ஒருத்தவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை, அது எத்தனை வருஷமா அப்படி கடந்தது தெரில. திடீர்னு ஆண்டவருக்கு அந்த கழுதை குறித்து ஒரு சிந்தை வந்ததுனால தானே அந்த கழுதை வாழ்க்கையை மாறிச்சு. இல்லாட்டி
ஊர் உலகத்தில் அந்த கழுதை மட்டுமா இருக்குது, வேறு எத்தனையோ கழுதை இருக்குது. ஆனால் அந்த கழுதைக்கு இறக்கு கிடைச்ச மாதிரி ஊர் உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்ம தேடி வந்தார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. சில நேரம் என்னுடைய தாயாரை நான் இதை கூட பிரசங்கத்தை சொல்லியிருக்கிறேன். நேரம் உட்காந்து அப்படியே வானத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மா உட்காந்துருப்பாங்க. கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் ஊற்றும். அப்படி கண்ணீர் அப்படியே வலியும். நான் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேம்பி அழலாம் மாட்டாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கண் அப்படியே கலங்கும், செவந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் கேட்பேன், என்ன ஆச்சு, ஏன் அழுவுறீங்க, என்ன காரணம்? அப்போது அந்த தழுதழுத்து குரலில் சொல்லுவாங்க, என்னையும் தேடி ஆண்டவர் வந்தாரே. படிப்பு தெரியுமா எனக்கு, ஸ்கூலுக்கு போனேன் நான், ஆனாவன் எனக்கு தெரியுமா, நான் எந்த தகுதி இருக்குது? இன்றைக்கி என்னை எல்லோரும் பாஸ்டர்மான்றாங்க. இன்றைக்கி இத்தனை ஆத்துமாக்களை உங்களால் தான், நீங்கள் வந்து கிராமங்களில் வந்து சொன்னனால தான், இங்கே தான் உங்கள் மூலமாக தான் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பல ஆயிரம் பேர் சொல்கிறாங்களே. நான் அதுக்கெல்லாம் தகுதியா? என்னை விட படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னை விட அறிவாளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. என்னை தேடி அவர் வந்தார்னா என்ன எண்ணில் அவர் கண்டார்? அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கண்ணீர் தான் வருதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்மளை ஆண்டவர் தேடி வர்றதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்குமே. என்ன தேடி வந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த எஃப் மைனர் சோத்தரிக்கிறோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஓ, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 glory ஆராதனை ஆராதனை. அப்புறம் அவர் சொல்றாரு, ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை மட்டும் இல்ல, அந்த கழுதை லூக்கா 19:30 சொல்றாரு, அந்த கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அது கட்டப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். எத்தனை வருஷமா அந்த கழுதை கட்டப்பட்டிருந்து தெரியல, கட்டப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 5:22 சொல்லுது, தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான். பாவ கயிறுகள் மனிதர்களை கட்டுகிறது. அவன் செயல்படாமல் நிற்கிறான். அவனால சபைக்கு வர முடியல, கர்த்தரை தேட முடியல, உண்மை தெய்வத்திற்கு வர முடியல. ஏன்னா பாவம் அவனை கட்டி வைத்திருக்கிறது. அப்போஸ்தலர் 8:23 பாருங்க, நீ பாவ கட்டில் அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். இது சீமோன் என்கிற ஒருவனை பார்த்து பேதுரு சொன்ன வார்த்தை. அந்த சீமோன் என்கிறவன் மந்திரவாதியாக இருந்தவன், இப்போது ரட்சிக்கப்பட்டு விட்டான், ஞானஸ்தானம் எடுத்து விட்டான், சபையில் சேர்ந்து விட்டான். அப்படிப்பட்டவனை பார்த்து பேதுரு சொல்றார், நீ பாவக்கட்டினால் அகப்பட்டிருக்கிறாய். சில ஆட்கள்லாம் சபைக்கு வந்தாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம், ஆனால் என்ன கட்டில் அகப்பட்டிருக்கிறோம்? பாவக்கட்டு. இன்னைக்கு இந்த கால வேளையில் உங்களும் தெரியாமல் ஏதாகினும் பாவக்கட்டு கட்டப்பட்டிருக்கான்னு பாருங்க. ஆனாம்பட்ட பவுல் சொல்றாரு ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரத்து யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? இயேசுவை தவிர இந்த உலகத்தில் எந்த தெய்வமானாலும், தெய்வம்னு சொல்லப்பட்ட எதுவும்
இந்த பாவ கட்டிலிருந்து அவிழ்க்கவே முடியாது. இயேசு ஒருவரே உன்னை அவிழ்க்க முடியும். ஹல்லேலூயா. லூக்கா 13:16 சொல்லுது, இதோ சாத்தான் 18 வருஷ காலமாய் கட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை. ராமசாமி, குப்புசாமி, காத்தாயி, மங்கம்மா கிடையாது இவங்க. இது ஆபிரகாமின் குமாரத்தி. சபைக்கு போகிற அம்மா தான். ஆனால் 18 வருஷம் சாத்தான் அந்த அம்மாவை என்ன லட்சணத்தில் சர்ச்சைக்கு போச்சுன்னு நமக்கே தெரில. சபைக்கு போகிறாங்க, ஆனால் சாத்தானுடைய கட்டும் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப டீப்பாக சபையில் போய் கத்தரை ஆராதிக்கிறது கிடையாது. சும்மா அப்படி உக்காந்துட்டு அப்படி கை தட்டிட்டு அப்படி வந்த மாதிரி வராத மாதிரி. நிறைய பேர் அப்படி தான் தேவனோடு நல்ல நெருங்கி உறவாடுற பழக்கங்களில் நல்ல கத்தரை விடுதலையாக பாடினா தானே எங்கன்னா ஒழிஞ்சு கிடக்கிற சாத்தான் பிசாசுக்கு அதை வெளியே போவோம். இது மாட்டுன்னு செத்த வாயில் வச்ச வெத்தலை மாதிரியே உக்காந்து இருந்தால் வெத்தலை அப்படியே இருக்கும். தோத்திரம். நல்ல கையை தட்டி பாட்டு பாடினா தானே, ஆனால் உரைக்கிற மாதிரி ஏதாவது சொன்னா தானே சாத்தான் உள்ளேருந்து வெளியே போகணும் என்ன வரும். அதுதான் அப்படியே ஷோ கேஸில் உட்காந்த பொம்மை மாதிரி. தோத்திரம். கட்டி வந்த சேரி அலுங்காமலும் குலுங்காமலும், கொசனம் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் ஆடாமலும், போட்ட பின் சற்றும் விலகாமலும். லேலூயா. வாழை இலைக்கு முன்னாடி உட்கார்ற அம்மா. தோத்திரம். மேக்கப் கலையக்கூடாது. அந்த கோட்டிங் வந்துருச்சுன்னா பவுடர் ஒரு மாதிரி அப்படி ஆகிடும். அது ஒரு டச் பண்ணிக்கிட்டே தோத்துறான். லேலூயா. உன்னெல்லாம் இன்னும் என்னமோ வருது. சரி சொல்கிறோம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா பலவீனம் மாறாது, பிரச்சனை மாறாது, கட்டு நீங்காது. அதுவும் அந்த அம்மா 18 வருஷம் எவ்வளவு நிமிர முடியாமல் கிடந்துச்சான். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் பாருங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு குறிப்பு சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. இந்த மாதிரி கட்டு ஏதாவது எனக்குள்ளே இருக்கா பாருங்க. பாரம்பரிய கட்டு. 3வது, இந்த பாலஸ்தீன தேசத்தில் ஒருத்தவன் செத்துட்டான்னு சொன்னால் அவனை சீலைகளால் சுற்றி கட்டுகளாக கட்டி எங்கே வைப்பாங்க? கல்லறைக்குள் வைப்பாங்க. இது அவங்களுடைய பழக்கம். அப்படி தான் அடக்கம் பண்ணுவாங்க. நம்ம இப்படி பெட்டிக்குள்ளே வைக்கிற மாதிரி அவங்க பெட்டியில் வைக்க மாட்டாங்க. சீலையினால் சுற்றி கட்டி உள்ளே என்ன செஞ்சுருவாங்க? வச்சுருவாங்க. அப்படி தான் லாசருவை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ இயேசு லாசருவே வெளியே வாண்டாரு, வெளியே வந்துட்டான், உயிர் உள்ளே வந்துருச்சு. ஆனால் அவன் கைகளும் கால்களும் என்ன செய்யப்பட்டே இருந்தது? இதுதான் பாரம்பரியத்தின் கட்டு. யோவான் 11:44. அவன் கைகளும் கால்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டு. பாரம்பரிய கட்டு. சத்தியம் தெரியும், எது என்று தெரிந்தும் அவர்களால் வெளியே வர முடியாமல் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? நீமா அந்த அல்லேலியா கோயிலுக்கு போகிற அப்படின்னு கேட்பாங்களோ, பொண்ணு கொடுக்க மாட்டாங்களோ, மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்களோ, உபதேசியார் வந்து வண்டி கொடுக்க மாட்டாரோ, நீ வண்டி கொடுக்க நான் தூக்கின்னு போவோம். இதெல்லாம் சொல்லி நான் இது பேர் அங்கே போயிடாத, அப்புறம் தான் ஒன்றும் கிடைக்காது. தோத்திரம். அதெல்லாம் மலையேறி போச்சு. அல்லேலூயா. இப்படிலாம் சொல்லி அவன் என்ன நினைப்பான், இவன் நினைப்பான். இதுதான் இந்த பாரம்பரிய கட்டு. அதனாலே சபையே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியல. ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு சத்தியெல்லாம் தெரியுங்க, இருந்தாலும் நான் இந்த சபையிலேயே இருந்து ஆத்துமாதாயம் பண்ணுறேன். சேத்துலே இருந்து சேத்துல இருக்கிற ஆளை எப்படிப்பா தூக்க முடியும்? நீ வெளியே வந்தால் தானே சேத்துல இருக்கிற ஆளை தூக்க முடியும். சிலவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அதை விட்டு பிரிந்து, ஹல்லேலூயா, யாருக்காகவோ இவங்களுக்காகவோலாம் நம்ம நிற்கக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சு அந்த சத்தியத்துக்காக நிற்கணும். இந்த பாரம்பரிய கட்டர் கூட. ஹல்லேலூயா. அந்த பாரம்பரிய இதுவே மாறணும். நான் போன வாரம் கூட ஒரு மெசேஜ் கொடுத்தேன். நீ ஞானஸ்தானம் எடுத்ததை கூட நீ சோத்திரம் நீ யோசிச்சு பார்க்கணும். அபிஷேகம் பெற்ற ஆளுகிட்ட நீ ஞானஸ்தானம் எடுத்தியா? ரட்சிக்கப்படுறதுக்கு நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பெயர் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படாத அபிஷேகம் பெறாத ஒரு ஆளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது இஸ் நாட் அக்செப்டபிள். சொன்னதுனால இனி ஒரு 4-5 பேர் ஞானஸ்தானம் எடுக்கும். அவங்களுக்கே நாங்கள் திரும்பி கொடுக்க போகிறோம். தோத்திரம். இன்றைக்கி மதியம். ஏன்னா
உபதேசியார் கொடுத்தது அது தோத்திரம். அந்த ஆளே ரட்சிக்கப்படலை. அபிஷேகம் பெறாத ஆள் கொடுக்குற ஞானசானம் அவங்களுக்கு தெரியல. சத்தியத்தை சொல்லும்போது அவங்க அதை யோசிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை பாரம்பரியத்தில் இருக்கக்கூடாது. ஆவியோடு உண்மையோடும் அவரை ஆராதிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, பின்மாற்றத்தின் கட்டு. என்ன கட்டுங்க? நல்ல கத்தருக்காக ஜெபம் பண்ண ஆள் தான், நல்லா ஓடின ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சவங்க தான் இப்போ சர்ச்சுக்கே வர்றதில்லை, கத்தரையே தேடுறதில்லை, பின்மாறி போயிருக்கிறாங்க. கத்தருடைய கண்கள் அவர்களை தேடுகிறது. நீ போ, அந்த கட்டில அவிழ்த்துட்டு கூட்டிட்டு வா, அவர்களை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நியாயாதிபதிகள் 15:13 பாருங்க. 2 புது கயிறுகளால் அவனை கட்டி. சிம்சோனை கத்தர், சிம்சோன்னா சூரியனை போன்றவன் அர்த்தம். சிம்சோனை கத்தர் நியாயாதிபதியாய் தெரிந்து கொண்டார். அவன் மூலமாய் கத்தர் பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான். அவனோ இப்போது கட்டுகளுக்குள்ளே சிக்கியிருக்கிறான். யோபு 14:17 சொல்லுகிறது, என் மீறுதல்கள் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. மீறி போயிட்டோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து. அடுத்தது, ஊழியம் செய்யாமல் தடுக்கும் கட்டு. ஆண்டவருக்காக எதையும் செய்யாமல் நல்லா ஊழியம் செஞ்ச ஆள் இப்போ ஊழியம் செய்கிறதே இல்லை. சர்ச்சைக்கு வர்றதே பெரிய விஷயம், போடுறது வீட்டுக்காரிகளே சுற்றி திரியிறது. ஆண்டவருக்காக எந்த ஊழியத்தையும் செய்யறதில்லை. காரணம் ஒரு கட்டு இருக்குது, தடுக்குது. இப்போது மார்க் 11:2 அதே கழுதையை பற்றி இந்த வசனம் வாசிக்க, ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். இப்போ இந்த கழுதை குட்டியின் மேலே இந்த கட்டை நான் என்ன சொல்கிறேன்னா, ஊழியம் செய்யாமல் தடுக்கும் கட்டு. இந்த கட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கழுதை இயேசு கிட்ட வர முடியாது, இயேசுவும் அந்த கழுதையின் மேல் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. இயேசு அந்த கழுதையை பயன்படுத்த வேண்டுமானால், அந்த கழுதையின் மேல் இயேசு உட்கார வேண்டுமானால், அது கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த கழுதை செஞ்ச ஊழியத்தை நம்ம இன்னைக்கு நினைவு கூர்றோம், பார்த்தீங்களா? இல்லை அந்த கழுதை அந்த கட்டுகளோடையே இருந்திருக்கோம்னா இன்றைக்கி அந்த கழுதை பற்றி பைபிளையும் எழுதியிருக்காது, நாம் அதை பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்டுகள் அது அவிழ்க்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அது கழுதையாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதை கிடையாது. அவன் கிடக்கிறான் கழுதை, கழுதைக்கு ஒரு மதிப்பும் இல்லை. ஆனால் இயேசு அந்த கழுதையின் மேல் உட்கார்ந்த பொழுது அதற்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் வருது. அல்லேலூயா. தலையில் முடி இருக்கிற வரைக்கும் தான் சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஷாம்பு, தோற்றுருக்கிற ஊட மாதத்துக்கு ஒரு முறை டை இதெல்லாம் கிடைக்கும். அந்த முடி சாப்பாடுக்கு வந்துட்டால் சாப்பாடு பறக்கும். தோத்திரம். முடி எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. இல்லாட்டினா அந்த முடி கீழே வந்துட்டு அந்த முடிக்கு என்ன இல்லை, மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. கர்த்தரோடு நீ இருந்தால், கர்த்தர் உன்னோடு இருந்தால் தான் உனக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம். வாழை நார் என்னத்துக்கு பயன்படும்? அது தூக்கி குப்பையில் தான் கொட்டணும். வாழை நார் நாரி போனது. தோத்திரம். அதுக்கு ஏதோ இந்த வாழை நாரை மூந்து பாருங்கள், ஏதாவது வாசனை கேசனை இருக்குமான்னு. ஆனால் அது பூவோடு சேரும்போது அதுக்கு மேலே மல்லிகைப்பூ வாசனை வருது, அந்த வாசனை வருது, இந்த வாசனை வருது. என்னடா இதுன்னு பார்த்தா அது சாரோனின் ரோஜாவாகிய நீலி புஷ்பமாகிய. அல்லேலூயா. அப்போ இயேசுவை சுமக்கிற ஆளாக இருந்தால் தான் நமக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம். சரி, இப்போ வேகமாக போகிறேன். இப்போ இந்த கட்டு அவிழ்க்கப்படும். பாஸ்டர், அப்போ இவ்வளோ நேரம் பேசுனது, இப்போ தான் வேகமாக போகிறேன்றீங்க, சீக்கிரமாக முடிக்கணும் இல்லை? இப்போ இந்த மாதிரி கட்டு இருக்குதுல்ல, இதை அவிழ்க்கப்படணும். இப்போ அதுக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி அனுப்புகிறார். லூக்கா 19:31. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? அவனும் அவுத்து விட மாட்டான், அவுத்து விடுறவனுக்கு எடுத்துருவான். சரி, கட்டி வச்சிருக்கான், நாம தான் அவுக்கல, அவனாச்சும் போய் அவுக்குறானே அப்படின்னு நினைக்க மாட்டோம். அவனும் அவுக்க மாட்டான், அவுக்குறவனையும் போய் தடுத்துருவான். இது இயேசு முன்னமே அறிஞ்சு சொல்கிறார். நீ அவுப்ப,
அந்த நேரம் பார்த்து இந்த கழுதைக்கு நான் தான் சொந்தக்காரன், இந்த கழுதைக்கு நான் தான் உடையவனு ஒருத்த முளைச்சிக்கிட்டு வந்து ஏன் அவுக்குறேன்னு என்ன செய்வான் கேட்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த சண்டால பாவியை பார்த்து நீ சொல்ல வேண்டியது தோத்திரம் பாஸ்டர், பைபிள் அப்படி இல்லை, நான் கொஞ்சம் எடுப்பாக அப்படி பேசி விட்றேன் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் அதை நினச்சிக்கினே போவீங்க. பாஸ்டர் பாரு என்ன சொன்னார் பற்றியா, சண்டால பாவி அப்படின்னாரு. அதுக்காச்சு இந்த வசனத்தை கொஞ்சம் நினைவு கூர்ந்து போவோம். அந்த சண்டால பாவி என்ன கேட்பான், ஏனதை கழுதைக்கு உடையவன் வந்து கேட்பான், ஏன் அதை அவுக்கிறன். அந்த சண்டால பாவியை பார்த்து நீ சொல்லணும், இதுக்கு முன்னாடி அது உனக்குரியதாக இருக்கலாம், இப்போ இது ஆண்டவருக்கு தேவை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போது அது ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. ஒரு காலத்தில் எவனோ நம்மளை கட்டி வச்சிருந்து கடந்தான். இப்போ கர்த்தர் நம்ம ஒவ்வொரு அவருக்கு உரியவர்களா நம்மளை மாற்றி இருக்கிறார். கை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் உங்க தலையெடுத்து உங்க கையெடுத்து உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறேன், நான் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறவன், ஆண்டவருக்கு தேவைப்படுகிறவள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த உலகத்துக்கானவன் அல்ல, உலகத்தில் இருக்கிற யாருக்காகவும் நான் அல்ல, நான் இயேசுவுக்கு தேவைப்படுகிற ஒருவன். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளை நீங்களே உங்களை பேசணும், நான் ஆண்டவருக்கு தேவை, நான் ஆண்டவருக்கு தேவை. வாலிய பிள்ளையை நீ சொல்லு, நான் ஆண்டவருக்கு தேவை. அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப இதை தான் நான் தியானிக்க வேண்டிய செய்தியினுடைய தலைப்பே ஆண்டவருக்கு தேவை என்பதுதான். அவர் சொல்றாரு, இந்த கழுதி அவனாவது சொன்னா நீ சொல்லி இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லு. பைபிள் சொல்லுது, அவன் ஆண்டவருக்கு தேவை என்று சீஷர்கள் சொன்னபோது அந்த உடையவன் ஒன்றுமே சொன்னான் பைபிள் இல்லை. ஏன்னா அந்த நாமம் வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்திற்கு முன்னோர் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய நாவுகளை அறிக்கை செய்கிற யாவருடைய முழங்காலும் முடக்கிற வானாதி வானங்களுக்கு மேலான நாமம் உள்ள இயேசு. ஹல்லேலூயா. அடிக்கடி உங்களை பார்த்தே சொல்லணும் நீங்க, நான் ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு மட்டும்தான் என் மேல அதிகாரம் உண்டு. பிசாசே, உலகமே, உறவே, நீ என் மேல அதிகாரம் செலுத்த முடியாது, நான் உனக்குரியவனே அல்ல, நான் ஆண்டவருக்கு உரியவன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி நான் ஆண்டவருக்கு உரியவன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உலகத்தை படைத்த ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் அவருக்கு ஒரு காரியம் தேவைப்படுது. என்னங்க அவர் சொல்றார், இந்த கழுதை எனக்கு தேவை, அது எனக்கு தேவை. இன்னைக்கும் எங்கேயோ இருந்த நம்மளை இன்னைக்கு சபையில் கொண்டு வந்திருக்க காரணம் என்னன்னா, உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு தேவை. அல்லேலூயா. இப்ப இன்று கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ எனக்கு தேவை என்ன உங்களை பார்த்து கேட்கும் போது நீங்க என்ன சொல்ல போறீங்க? பார்க்கலாம் ஆண்டவரே, ட்ரை பண்ற ஆண்டவரே, கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்ற ஆண்டவரே, பிறகு பார்க்கலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்லாவிட்டால் கர்த்தாவே உமக்கு நான் தேவையானால் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்க சொல்ல போறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மிடத்தில் சிலதெல்லாம் தேவைப்படுது. நம்பர் 1, முதலாவது நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு தேவை. யார் நம்ம எது தேவைங்க? நம்முடைய இருதயம். உன் சொத்துவும் பொருளும் வீடும் காரு பங்களாலாம் அதெல்லாம் ஆண்டவருக்கு இப்போ தேவையில்லை. உலகத்தலகரன் சொல்கிறான், 108 தேங்காவோட சோத்திர உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை எடுன்ற கதையாக மொட்டையை அடிச்சுன்னு வருவான். அவன் விரலை வெட்டின்னு வர வேண்டியது தானே, காலை வெட்டின்னு வர வேண்டியது தானே, திரும்ப திரும்ப வளர்ற ஒன்றை அவர் வெட்டிட்டு வர்றார். சோத்து ஆண்டவருக்கு நாங்கள் காணிக்கையாக கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாரு. அதனால் அதெல்லாம் இல்லை ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கை தசமமாக ஊழியங்களுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் இருக்குதான், அதெல்லாம் செகண்டரி தான். அவருடைய பிரதானமான தேவை என்னென்னா
உன் இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகள் 23:26 சொல்லுது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதா. இங்கே ஒன்று விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இருதயத்துக்கு கண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்குது. உங்கள் இருதயம் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டா உங்கள் கண்ணு கர்த்தருடைய வழியிலேயே இருக்கும். உங்கள் இருதயத்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட தரலன்னா உங்கள் கண்ணு உலகத்தின் வழியிலே ஓடும். அதனால தான் பிரசங்கி 11:9 போட்டிருக்கு, உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்களின் காட்சியிலும் என்ன செய், நட. நெஞ்சு எங்கே போதோ கண்ணு அங்கே தான் போவோம், நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய, உன் கண்ணு எங்கே போகுது? உன் நெஞ்ச ஆண்டவர் கொடுத்திருக்கிறியா? உன் இருதயத்தை கர்த்தர் கேட்கிறாரு. முதலாவது தேவன் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் நம்ம இருதயம். தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு ஒன்று இருக்குமானால் அது நம்முடைய இருதயம். ஏன் அவர் இருதயத்தை கேட்கிறார் தெரியுமா? அவர் எனக்குள் ஐக்கியப்பட விரும்புகிறார், எனக்குள் உலாவ விரும்புகிறார், அந்த இருதயத்திலே தங்கி என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அந்த இருதயத்திலே சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார், நிம்மதியை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த இருதயத்தை நீ அவருக்கு கொடுப்பாயா? அன்னைக்கு வெளிப்படுத்தல் 3:20 லவோதிக்கேயா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரிடத்தில் பிரவேசிப்பேன். பிரவேசிக்க முடியாம வெளியே நிற்கிறாரு, அந்நியனை போல வெளியே நிற்கிறாரு, பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு தட்டிக்கிட்டே நிற்கிறாரு. இயேசுநாதரை நிற்க விடலாமா? உங்க இருதயத்துக்கு வெளியே இயேசுநாதரை நிற்க விடலாமா? உங்க இருதயத்தில் ஒரு சிங்காசனம் போட்டு, ஏசப்பா என் இருதயத்தில் வந்து நீங்க அமருங்கன்னு சொல்ல வேண்டாமா? இன்னைக்கு இந்த காலவெளியில உங்களை பார்த்து நான் கேட்குறேன், இயேசு உங்க இருதயத்துக்கு வெளியே நிற்கிறாரா, இல்லை உனக்கு உள்ள சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாரா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு நீ சொல்ல முடியுமா? நீ கொடுத்துருக்கியா? நீ கொடுத்தா தான் அவரு அந்த இருதயத்தை அவரு அரகன் பண்ணி அவர் உள்ள வந்து வலுக்கட்டாயமாக வரமாட்டார். அவர் நாணயமுள்ள தேவன், அவர் காட் இஸ் ஜென்டில் காட். அவர் தான் கேட்டுக்கிட்டே நிற்பாரு, நீ தந்தா உள்ள வருவாரு, ஆசீர்வதிப்பாரு. உன்னத பாட்டு 5:2 சூலமித்தியால் மணவாட்டியை பார்த்து மணவாளன் வெளியே நின்று சொல்றார், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. கதவை தர நிற்கிறார். பரிதாபமா இல்லை இந்த வார்த்தை பாருங்க. ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை வெளியே நின்றுக்கிட்டே நீ தரன்றார். சொல்லிட்டு சொல்றாரு, பனியினால் என் தலையும் இரவில் பெய்யும் தூரணினாலும் நான் நனைஞ்சு நிற்கிறேன், உனக்குள் வர விரும்புகிறேன், உன் இருதயத்துக்குள்ள நான் வர விரும்புகிறேன், உன் இருதயத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அது எனக்கு தேவை என்று சொல்லும்போது கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கொஞ்சம் வச்சு பாருங்க. இயேசு தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், குடும்பத்தில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு மட்டும் இருதயத்தில் இடம் இல்லை என்கிறார்கள். எப்படி? நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வேணும், ஆனால் இருதயத்தை யார்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாலிப மகளை ஒரு ஊழியத்தில் அப்படி தான் சொன்னார், நான் ரொம்ப ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டிருக்குது, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், இங்கே இயேசுநாதர் கோயிலுக்கு போனால் ஜெபம் பண்ணால் மன சமாதானம் கிடைக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக நான் வந்தேன்னு ஒரு வாலிப பெண் சொன்னாலாம். அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னாரா, இயேசு சமாதான சந்தோஷம்லாம் கொடுப்பார் தான், ஆனால் உன் இருதயத்தை நீ யாருக்கு தரணும் சொல்லுங்க? இருதயத்தை இயேசுவுக்கு தரணுமா? ஏன்னா அது வேறு ஒரு மார்க்கத்துக்கு வந்த பொண்ணு அது தெரியல. இருதயத்தை இயேசுவுக்கு தரணுமா? ஏன்? உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு வந்து தங்கினா தான் அந்த சமாதான சந்தோஷம்லாம் வரும். அது சொன்னச்சா, நான் ஒரு பையனை காதலிக்கிறேன், அவன் தானே என் இருதயத்தில் இருக்கிறான், நான் எப்படி தர முடியும்? அப்போது அவரும் இருக்கட்டுமே,
அதை பார்த்து சொன்னார், அவரும் இருக்கட்டும் எல்லாம் வரமாட்டார், உள்ளே இருக்கிற ஆளை முதல்ல வெளியே அப்புறப்படுத்திட்டு அவரை மட்டும்தான் உள்ளே நிறைஞ்சிருக்கணும், அப்போ தான் அவர் உன்னை ஆஸ்வதிப்பார்னா சொன்னான். அவனை நான் ரொம்ப வருஷமாக விரும்புகிறேனே, நான் எப்படி மனசுலேருந்து அவனை எடுத்து போட முடியும், அதெல்லாம் நான் எடுத்து போட முடியாது அப்படிலாம் அந்த பொண்ணு சொன்னிச்சான். அப்போது அந்த ஊழியர் சொன்னார், இல்லை உன் இருதயத்தை அவர் கூட, அவர் ஒரு இருதயத்துக்குள்ளே வந்துட்டார்னா நீ கேட்குறதும் நீ நினைக்கிறதுக்கும் மேலே இயேசு உனக்கு செய்வா. அல்லேலூயா. ஆனால் அந்த வாலிப பெண் அதற்கு செவி கொடுக்க மனம் இல்லாமல் செபிக்காமலேயே அந்த பாஸ்டர் விட்டு சர்ச்சை விட்டு போயிட்டான். அந்த சர்ச்சு ஒரு ஹைவேஸ் ரோடு பக்கத்தில் இருக்குது. அந்த ஹைவேஸை தாண்டி அவள் கிராஸ் பண்ண எண்ணின போது கனப்பொழுதில் சடுதியாக நினையாத ஒரு இடத்திலிருந்து ஒரு கனரக வாகனம் வந்து அவளை மோதியிற்று. எந்த இதயத்துக்கு இயேசுவுக்கு இடம்னு சொன்ன அந்த இதயம் வெளியே வந்து விழுந்து கிடக்குது, துடித்து கொண்டிருக்கிறது. அந்த போதகர் செய்தி அறிந்து வேகமாய் ஓடி வந்தார், தலையிலே அடித்து கொண்டு அழுதார். நான் சொன்னேனே இருதயத்தை நீ இயேசுவுக்கு தானு சொன்னேனே, நீ தந்திருப்பாயானால் அவர் உனக்குள் வந்து உன்னை ஆசீர்வச்சிருப்பாரே, உன்னை வாழ வச்சிருப்பாரே, நன்மை செஞ்சிருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசவும் இருதயத்துக்குள்ள அவர் வர விரும்புகிறார். ரெண்டாவது, ஆண்டவருக்கு என்னுடையது எது தேவை என்றால் என்னுடைய ஆராதனை தேவனுக்கு தேவை. நான் ஆராதிக்கிறது தேவனுக்கு தேவை. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, என்னுடைய ஆராதனை தேவனுக்கு தேவை. ஏசாயா 43:21 சொல்லுது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. நல்லா கவனிக்கணும், இந்த சத்தியத்தை நீங்கள் பல முறை படிச்சிருப்பீங்க, நான் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. இந்த உலகத்திலே ஆராதனைக்குரியவர் உண்டானால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. மனிதர்களாகிய நம்மை அவரை ஆராதிக்கிறதுக்காகவே படைச்சிருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல நம்ம படைக்கப்படுவதற்கு மனுஷன் படைக்கப்படுவதற்கு முன்பதாக தூதர்கள் அவரை ஆராதித்தார்கள். அதில் முக்கியமாக லூசிஃபர், அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி, அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், 24 மணி நேரமும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருந்த முன்னிலையின் ஆராதனை வீரனாக அவன் இருந்தான். ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தான் பாருங்க, அவனுக்கு பெருமை வந்துருச்சு. இந்த ஆராதனை வடைபுறத்தில் உள்ள இடத்துல தானே நமக்கும் இந்த தேவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் நம்ம அவருக்கு மேலாக என்ன உயர்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு பெருமை வந்துச்சு பாருங்க. மனசுல தான் என்ன, நான் வாயில கூட என்ன செய்யலாத சொல்லவே இல்லை. பூமியிலே கீழே விழ தள்ளப்பட்டான், சாத்தானாய் மாறி சுத்திட்டு தெரியலாம். இப்போ ஆராதனை பண்ண ஒருவன் தான் இப்போ சாத்தானா கீழே விழுந்துட்டான். இப்போ ஆராதனை பண்ற இடம் வேக்கண்டா இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் தான் கர்த்தர் ஆதியாகமத்தில் வாசிக்கிறபடி ஒழுங்கின்மையா பிசாசு கீழே விழுந்து எல்லாம் ஒழுங்கின்மையெல்லாம் ஆச்சு இல்லை. அந்த ஒழுங்கின்மையான வெறுமையான இருள் இருந்த பூமியை அவர் சரிப்படுத்தி எல்லாவற்றையும் சரிப்படுத்தி 6ஆம் நாளிலே மனுஷனை உண்டாக்கினார். அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி. தூதர்கள் அவருடைய ரூபம் அல்ல, தூதர்கள் அவருடைய சாயலும் அல்ல. மனுஷர்களாகிய உங்களை என்னையும் அவர் சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி படைத்து எந்த இடத்தில் ஆராதனை வேக்கண்ட் இருக்கோ அந்த இடத்தில் நீங்கள் அவரை ஆராதிப்பதற்காய் கர்த்தர் நம்மளை அங்க வச்சிருக்கிறார். நம்மள அங்க வச்சிருக்கிறார். பிசாசு ஒருத்தவர் பிசாசா சுத்திட்டு திரியறான்ல, அந்த லூசிஃபர் இடத்துல தான் நம்மளை வச்சிருக்கிறார். இப்போ என் ஜனம் என்னை ஆராதிக்கும். அப்போதான் அவர் உங்களை என்னையும் படைக்கும் போதே படைக்கிறாரு. இவர்கள் என் துதியை சொல்வதற்காக நான் இவளை உண்டாக்குறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி உண்டாக்கப்பட்ட ஜனம் அவரை துதிக்காமல், ஆராதிக்காமல், ஸ்தோத்தரிக்காமல் மறைந்திருப்பது தேவனுக்கு எவ்வளவு வருத்தத்தை உண்டாக்கும். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா?
ஆராதிச்ச ஒருத்தவன் உண்மை இல்லாமல் போயிட்டான். அவனுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்மளை என்ன செஞ்சாரு, படைச்சாரு. அப்போ நீயும் கர்த்தரை ஆராதிக்கலனா தேவனுக்கு எவ்வளோ மன வேதனை உண்டாக்கும். நீங்கள் ஆராதிக்கிறீங்களா, பாட்டெல்லாம் முடிஞ்சு ஆராதனெல்லாம் முடிஞ்சு வரீங்களே, மனசாட்சி ஏதாகின உங்களுக்கு உண்டா? பிரசங்க நேரத்தில் உங்களுக்கு என்ன சார் வேலை? பிரசங்க நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலை? ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனை இந்த பாட்டு பாடுவதிலும் ஆராதிக்கிறது உங்களுக்கு பெரும்பகுதி இருக்குது. அதெல்லாம் விட்டு பாட்டெல்லாம் போட்டோம், ஆறாலாம் போட்டோன்னு வரிய, நீ வந்து பிரோஜனம் இல்லையே. தேவ நோக்கத்தை நீ நிறைவேற்றாமல் இருக்கிறிய. உனக்கு விளங்குதா விளங்கலையா? இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள் நடக்கிற ஒரு பெரிய கூத்து என்ன, எவன் ஃபங்க்ஷன் வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறான். வீடு பிரதிஷ்டை ஞாயிற்றுக்கிழமை, பிள்ளை வயசுக்கு வந்து விட்டது ஞாயிற்றுக்கிழமை, ரிசப்ஷன் ஞாயிற்றுக்கிழமை. மொட்டை அடிப்பது ஞாயிற்றுக்கிழமை. பத்திரிக்கை அவனா வந்து கொடுத்துட்றான், மஞ்சப்பை எடுத்து வந்து அப்படியே அக்கில் வச்சுன்னு வந்துடுறான். எவன் பாருங்க, நான் பார்க்குறேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரியே இல்லைங்க. எவன் வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறான். இப்போ எவனா வச்சுன்னு போட்டோம். சத்தியத்தை அறிஞ்ச நீ உன்னை குறித்த தேவ திட்டத்தை யோசிக்கணும். நான் என் ஆராதனை ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். 1000 பேர் இருந்தாலும் நான் என் ஆராதனை என் தேவனுக்கு தேவை. என்னுடைய ஆராதனை தேவனுக்கு தேவை. எல்லாரும் சொல்லுங்கள், எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிச்சாலும் என்னுடைய ஆராதனை தேவனுக்கு தேவை. இதை நம்புறவங்க கைகளை தட்டி சத்தியம் புரிஞ்ச, ஏன் ஆராதனை நான் கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் ஆராதிக்கிறது என் ஆண்டவருக்கு தேவை. எவனோ ஒருத்தன் வைக்கிறான்ட்டு என்ன பஸ் செய்யறது, சனிக்கிழமையே போ, ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாது சார், அதனால தான் முன்னாடியே வந்து இந்த மைக்கு கொடுத்துட்டு போகிறேன், கவனிச்சுட்டு போகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்லலாம்ல. நான் கேட்குறேன், உடனே அதுக்காகவே சில ஆட்கள் ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கே நாங்கள் வந்துவிட்டு போய்விடுவோம். அதுவும் ஃபுல் சர்வீஸ்க்கு வர்றது இல்லை, 6 சர்வீஸில் வருது. சில நேரங்களில் பாஸ்டராக ஏண்டா இருக்கிறோன்ற, சில நேரங்களில் எங்களுக்கு மண்டை சூடாயிடுது, குழம்புது, சீவனை வச்சு பிரசவம் பண்ண ஒன்றும் மண்டையில் ஏற மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்ற ஒரு வேதனையில் நான் சொல்கிறேன். இன்னும் எனக்கே இவ்வளோ வேதனையாக இருக்குதே, அதுக்காகவே உண்டாக்கி இருக்கிறார்கள், அவர் எவ்வளோ வேதனைப்படுவார்னு என்னைக்கும் யோசிக்கிறது இல்லை. சில ஆட்கள் வந்து பாதி வந்து அட்டன் பண்ணிட்டு பாதி ஓடிடுறது. நான் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும், அங்கேயும் போய் பார்த்த மாதிரி. நான் சொல்கிறேன், நீ வராவிட்டால் உன் சொந்தக்காரன் வருத்தப்படுவான்னு மட்டுமே நினைக்கிறியே, உன் ஆராதனை தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறவருக்கு நீ ஆராதிக்காவிட்டால் அவர் எவ்வளோ வருத்தப்படுவார். பல நேரங்களில் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படாத காரணம், சில நேரங்கள் ஆண்டவர் மேல் உங்களுக்கு மேலே வருத்தம் இருக்குது, ரொம்ப வருத்தம் இருக்குது. தாவீது என்கிற ஒருவனை பார்த்து அப்போஸ்தலர் 13:22 சொன்னார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமான யாவற்றையும் அவன் செய்வான் என்று அவனை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். எனக்கு பிரியமானவன். ஏன் அப்படி சொன்னார்? தாவீதுடைய வாழ்க்கை ஆராதனை வாழ்க்கை தான். பையங்கார துரத்தினாலும் ஆராய்ச்சிக்கிட்டே ஓடுறான் இல்லை, பையங்கார துரத்துறான். அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம். பையங்காரன் அடித்து துரத்தும் போது பாட முடியுமா? வீட்டுக்காரன் அடித்து துரத்தினா இங்கே பாடி நிற்பியா? சோத்திரம். என்னங்க கம்முன்னு இருக்கிறீங்கன்னா, வாங்கின்னு வந்துக்கிறாங்க, சண்டை. இங்கே என்ன பண்ண மாட்டாங்க ஆண்டவரை சொல்லுங்க. ஆனால் புள்ளகாரன் அடித்து துரத்தினா அப்பாவை பாடிக்கினே ஓடுறான், ஓடிக்கினே பாடுறான். எப்படி? சவுல் இந்த பக்கம் 600 ஏவலாட்களோடு அடியாட்களோடு ஓடும்போது பாடிக்கினே ஓடுறான். எக்காலத்திலும் கர்த்தரை சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். ஆண்டவர் ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். சோத்திரம். அல்லேலூயா. அந்த தாவீதை தான், அதனால தான் அவர் பிரியன்னு சொல்றாரு.
என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் எதுக்காக படைச்சனோ அதை அவன் செய்கிறான் என்றார். சங்கீதம் 45:1, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால என்ன செய்து பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவிய. அப்ப யார் பாடி கர்த்தரை ஆராதிக்க முடியும்னா, தேவனை பற்றிய அந்த முழு உள்ளத்தில் இருந்து பொங்கி வருகிறது தான் தொழுகை. தேவனை பற்றிய முழு உள்ளத்திலிருந்து பொங்கி வரணும். பொங்கி வந்தாதான் ராஜாவை குறித்து பாடுவோம். சிலர்கள் பொங்கவே மாட்டேனது. எப்படி ஆராதனை? கர்த்தரை பற்றிய நினைவுகளால உங்க இருதயத்தில் பொங்கி பீரிட்டு வெளியே வருது பாருங்க, அதான் ஆராதனை. ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் ஆடி பாடுவே, எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing, Jesus made me whole. No one can understand me, can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. Oh, என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை பாடுங்க நாடி பாடுவே, எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 பொங்கி. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing. Amen. Jesus made me whole. Oh, who can understand me? How can I keep it quiet? Bubbling, 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 bubbling day and night. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. நல்ல கைகளை தட்டி பாடுங்க. பொங்குதா? ஆண்டவரை குறித்து நினைக்கும் பொழுது எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்கு. சொல்லுங்க, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அல்லேலூயா. எங்க பொங்குது தோத்திரம். அல்லேலூயா. ஆனா தாவீது சொல்றாரு, என் உள்ளம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அல்லேலூயா. தேவனை பற்றி தேவ சமூகத்தில் இளைப்பாறும் உள்ளத்திலிருந்து புரண்டு வருகிற அந்த உணர்வு தான் தொழுகை. அந்த சமூகத்தை அப்படியே இந்த கண்ணை மூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த உள்ளத்தை புரண்டு வருகிற ஒரு உணர்வு. தட்டி சவாஷி. சங்கீதம் 26:6 சொல்றாரு தாவீது, நல்ல கவனிங்க, கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி, ஒரு கமா வரும் பாருங்க, உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக உங்க பீடத்தை சுற்றி வர்ற. அடுத்த வசனம் சொல்லுவார், உங்க பீடத்தை சுற்றி வர்றப்பா. என்னுடைய துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறதற்காகவும் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரித்து சொல்றதுக்காகவும் உங்க பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன். அப்படின்னா ஆராதனை என்றால் என்னன்னா, அருமையானவர்களே, தேவனை மட்டுமே நமது மனமும் உணர்வும் சுற்றி சுற்றி வட்டமிடுவது தான் ஆராதனை. வேற எதெல்லாம் சுத்துறது இல்லை. அந்த மனம் அவரை மட்டுமே, அவரை வச்சே சுற்றி வருது. உம்பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, நான் வருகிறேன் தெய்வமே, கரைகள் எல்லாம் நீக்கிட என் கைகளை கழுவுகிறேன் என் தெய்வமே. இயேசுநாதா இதயமெல்லாம் ஆமென் மகிழுதையா. அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது
இயேசுவினால் இழுக்கப்படுகிறோம். கவனிக்கணும், ரட்சிக்கப்படும் போது இயேசுவினால் இழுக்கப்படுகிறோம். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அவரை உயர்த்தும் போது அவர் எல்லாரையும் தன்னிடமாக என்ன செய்கிறார்? இழுத்து கொள்கிறார். ரட்சிக்கப்படும் போது இயேசுவிடம் இழுக்கப்படுகிறோம், ஆராதிக்கும் போது இயேசுவோடு பிணைக்கப்படுகிறோம். இழுக்கப்படுகிறோம், பிணைக்கப்படுகிறோம். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் ரொம்ப சமீபமாய் நமக்குள் வர்றார். ரட்சிக்கப்பட்டவங்க இயேசுவால் இழுக்கப்பட்டவங்க, ஆராதிக்கிறவங்க இயேசுவோடு ஒன்னரை பிணைந்திருக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. A.W. டவர் என்கிற ஒரு ஊழியர் சொல்லுகிறார், அவரது நேசத்தால் நிறைந்தவன் ஒருவித மயக்கத்தில் இருப்பானாம். சோத்திரிக்கிறோம். அவருடைய நேசத்தால் நிறைஞ்சவன் ஒருவித மயக்கத்தில் இருப்பான். ஆல்கஹால் மயக்கம் இல்லை, இது தெய்வீகத்தினால நிறைஞ்சிருப்பான். உலகத்தை மறந்துடுவான், எல்லாத்தையும் மறந்துடுவான். நான் எனக்கு ஒரு விஷயம் வருது. இயேசு ஒரு முறை பிரசங்கம் பண்ணுறார். என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னா, ஒரு மனுஷனை விட்டு பிசாசு வெளியே போகும்போது அது என்ன பண்ணும்? அந்த மனுஷனுக்குள்ளேயே திரும்பி வரணும்னு முயற்சி பண்ணும். ஆனால் நீங்கள் அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது திரும்பி திரும்பி வந்து பார்க்கணும். நான் என் வீட்டுக்கே திரும்ப என்ன செய்வேன்? போவேன்னு அதை முயற்சி பண்ணோம். ஆனால் திடீர்னு இயேசு அந்த இருதயத்தில் இல்லாமல், அந்த இருதயம் வெறுமையாக இருந்தால் அது தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிகிட்டு உள்ளே வந்து குர்த்தனம் பண்ணோம். அப்போ ஒரு நிலைமை, முன்னிலைமை பார்க்கல, பின்னிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு ஒரு பெரிய சப்ஜெக்டை கர்த்தர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பிரசங்கத்தின் வேளையில் லூக்கா 11:27 இந்த பிரசங்கம் பண்ணுற பைபிள் சொல்லுது, அவர் இவைகளை சொல்லுகையில், இன்னும் பிரசங்கமே முடியல, அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஸ்திரீக்கு அந்த இயேசுவை பார்த்து என்ன வந்துச்சோன்னு தெரில. ஒரு சகோதரியாக இருந்து, ஒரு ஸ்திரியாக இருந்து ஓப்பனாக பேசக்கூடாத கூச்சப்பட ஒரு வார்த்தையை தைரியமாக இயேசுனால பார்த்து சொல்கிறா. ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளையும் என்ன பாக்கியம் பண்ணதோ. ஒரு பெண்மணி சொல்கிறதுக்கு தயங்கும் வார்த்தை. உங்களை ஒரு கர்ப்பம் சுமந்து இருக்குல்ல, உங்களை ஒரு கர்ப்பம், அந்த கர்ப்பம் என்ன பாக்கியம் பண்ணிதோ. நீர் முளை உண்ட அது என்ன கர்ப்பம். அப்போது அது ஒரு அந்த வேர்டு வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்க வச்சுருக்கோம். அந்த ஸ்திரீ எதை பற்றியும் கவலைப்படலை, கர்த்தரை பற்றிய நினைவுகளால் அவள் நிரம்பி இருக்கிறான். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. சரி, நம்ம என்ன பண்ண, சர்ச்சில் உட்காந்துட்டு சத்தமாக ஜெபம் பண்ண யாராவது எதாவது பார்ப்பாங்களா? செய்வாங்க, திரும்பி திரும்பி பார்த்து நிற்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டா அந்த அது உள்ளே போயிடணும். ஆமென். உணர்வு எல்லாம் எனக்கு இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே யோசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே யோசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வருத்தப்படுற ரொம்ப சீக்கிரம் முடிச்சுறேன். உங்களுடைய வீட்டில் ஆண்டவருக்கு இடம் தேவை. 3வது பாயிண்ட் என்ன தேவைன்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஆண்டவருக்கு என்ன தேவை? இடம். லூக்கா 19:5 சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும்.
ஏன் அவர் என் வீட்டுக்கு வரணும்னு விரும்புகிறாரு? என்னை ஆசீர்வதிப்பதற்காக. சகேவின் வீட்டுக்கு இயேசு போன உடனே சகேவின் வீட்டில் அந்த இருள் போயிருச்சு, அந்தகாரம் போயிருச்சு, சமாதானம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. அநியாயமாக வட்டி வாங்கினவன் இனிமே வாங்க மாட்டேன்னு சொல்கிறான். மனசில் ஒரு மறுரூபம் வந்து போச்சு, சுபாவம் மாறி போச்சு. காரணம், இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். ஆண்டவர் கேட்குறாரு, உன் வீட்டில் நான் தங்கணும். இயேசுனாரு தங்கிறதுக்காக இடம் இல்லை. அவர் கேட்குறாரு, உன் வீட்டில் நான் தங்கணும் பான்றார். இன்றைக்கும் உங்கள் காலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் கேட்குறாரு, உன் வீட்டில் எனக்கு இடம் இருக்கான்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். இந்த உலகம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக இருந்தாலும் அவருடைய என்னுடைய வீட்டில் தங்குவதையே அவர் விரும்புகிறார். சத்தமா சொல்லுங்க. இந்த உலகம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர். ஆனால் என் வீட்டில் தங்குவதையே அவர் விரும்புகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு முறை உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது இயேசு. அதுதான் இயேசு தான், இயேசுவின் பிரசன்னம், இயேசுவினுடைய அந்த பவர். இயேசு தான் கர்த்தர் அதில் இருக்கிறார். உடன்படிக்கை இருக்குன்னா அங்கே ஆண்டவர் இருக்கிறார் அர்த்தம். அந்த பெட்டி ஏதோ பிரமாணத்தில் அந்த வசனத்தில் மாறாக ஏதோ நடந்துருச்சு. பெட்டியை தொட்டவரை கர்த்தர் என்ன செஞ்சார்? அடித்தார். அங்கே செத்தான். ரெண்டு பேர் செத்துட்டான். கொஞ்சம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பெட்டியை ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஆடி பாடி கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அசம்பாவிதம் நடந்தவனே பெட்டி அவனும் விட்டுட்டு ஓட்டான். எப்பா தோத்திரம், மாடு மிரண்டு பெட்டி விழற மாதிரி இருக்குன்னு ஊசாயின்றவன் கைத்தாங்களாக பிடிக்கலாமேன்னு போட்டார். ஒரு போடி செத்துட்டான். நமக்கு எப்படி இருக்கும்? அல்லு கழுவமா கழுவலாதான்? என்னங்க சொல்லுங்க. இப்போது ராஜா ஏதோ ஒரு சொல்லி, சரி இப்போது இந்த பெட்டியை நம்ம இது பண்ணுவோம். பக்கத்தில் கீத்தியனாகிய ஓபேத்தின் வீடு இருக்குது. அங்கே அந்த அந்த நடந்த சம்பவத்தில் ஆகவே அப்படியே பதுஸ்தாக கொண்டு போய் எங்கே வச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள், எல்லோரும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள். இப்போ அந்த பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் வந்துருச்சு. அந்த வீட்டில் சினிமா பாட்டு ஒலிக்குமா? ஏற்கனவே தொட்டவனுக்கே சேர்த்துட்டான். இப்போ வந்து புது பட பாட்டு ஏதாவது ஓடுமா? நாடகம் ஓடுமா? சினிமா படங்க ஓடுமா? இல்லை செல்ஃபோனில் தள்ளிக்கினே இருப்பானா? என்ன ஆகும்? அவனுக்கே அல்லு கழிண்டு போயிருக்குது. இந்த பெட்டி தொட்டவனே செத்தான். இந்த பெட்டி வீட்டில் இருக்கும்போது சோத்திரம் உபவாச ஜபம் போட்டிருப்பான். அப்பப்போ ஜப கூட்டம் நடந்திருக்கும். ஆண்டவரே சோத்திரம். திடீர்னு ஏதோ ஒன்று வந்து அப்பா பிசாசு லூயான்னு இருப்பான். ஏன்னா ஏற்கனவே அந்த பெட்டி பயங்கரமானது. என் கற்பனை சரியாக இருக்குதா இல்லையா? இந்த பெட்டி டக்குன்னு உங்கள் வீட்டில் வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? டிவியே ஓடாது. ஓடுமா? அவ்வளோதான். அப்பப்போ பாஸ்டர் கூப்பிடுறது, இன்றைக்கி குடும்ப ஜபம். பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஜபம். ஏன்னா அவனுக்கு அல்லு கழுது. இப்படியே இருந்தான் பாருங்க. அதிலேயே அவன் பரிசுத்தமாயிட்டு இருப்பான் பொழுது அந்த வீடு. அந்த வீட்டை 3 மாதம் ஆசீர்வதித்தான். கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பெட்டி இப்போ இருந்தால் தூக்கி ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு மாதம் வச்சுட்டா ரசிக்கப்பட்டுருவான் அவனும். ஏன்னா ராங் பர்சனாக தான் செத்துருவான். நான் மோசே சொல்கிறேன், தூக்கி வச்சிட்டா என்ன? கொஞ்சம் கற்பனை பண்ணி நீங்களாம் அப்படி சிந்திக்கவே மாட்டீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அனாவசியமாக நடக்க மாட்டேன். வீட்டில் ஒரு பயம் இருக்கும். என்னங்க நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? பெட்டி எந்த நேரத்தில் போயிருக்குதுங்க? சும்மா தொடக்கூட அப்படி கை தாங்களாக தான் போனான். அஷ்டர் பார்க்குறான், அப்படியே விழுந்து சாவுறான். கண்ணில் எல்லாம் பார்த்த ஜனம் எப்படி இருப்பான் அவனுக்கு? ஆனால் அவர் அழிக்கிற தேவன் இல்லை, பரிசுத்த தேவன், பயங்கரமான ஆண்டவர். அல்லேலூயா. அந்த வீடு என்ன எழுப்புதல் வீடாமே மாறி இருக்கும்.
பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார்னு தேசத்துக்கே தெரிஞ்சிச்சான். தாவீதின் ராஜா வரைக்கும் போய் எட்டிச்சான். கர்த்தர் அவன் வீட்டை, அவன் வீட்டில் உண்டானவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படின்னா உங்க வீட்டில் இயேசுவுக்கு நீங்க இடம் தந்துட்டின்னு வச்சுங்களேன், உங்க வீட்டை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உயர்த்தி. பிசாசுகளுடைய கூட்டம், பிசாசின் தூதருடைய கூட்டம் ஒரு அவசர கூட்டம் நடத்தினாங்களாம். அவசர கூட்டம். இப்போ திடீர்னு கட்சிகள்லாம் பாருங்கள், அவசர கூட்டத்தை கூட்டினார் முதலமைச்சர் அப்படின்றாங்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவசர கூட்டம் கூட்டினார். பிசாசு ஒரு அவசர கூட்டம் கூட்டிச்சு. சபைகளை ரொம்ப பெருகுது, அதை தடுக்க என்ன செய்வது? உங்களுக்கு ஆலோசனை தான் சொல்லுங்கள். எல்லாம் ஒவ்வொன்றும் ஆலோசனை சொல்லுது, இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலான்னு. ஆனால் எந்த ஐடியாவும் அந்த தலைமை பிசாசுக்கு ஆப்டாக இல்லை. அதில் ஒரு பிசாசு வந்துச்சு, சபையை கெடுப்பதற்கு சபைக்குள் போக வேண்டாம், ஒவ்வொரு விசுவாசி வீட்டுக்குள் போவோம். விசுவாசி வீட்டை கெடுத்தால் சபையை கெடுத்து விடலாம். உதாரணமாக சத்துருவர் வீட்டில் போய் கணவனுக்கு மனைவிக்கு சண்டையை மூட்டி விட்டான். ரெண்டும் எலியும் பூனையுமா இருக்குது. அது சபையில் வந்து பாடுமா? நீங்களே அழகாக சொல்கிறீங்க பாருங்கள். சர்ச்சில் வந்து உட்காந்துருவான், பாடவே மாட்டான், இருப்பான். பாட மாட்டான், ஆட மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். ஏன்னா ஏற்கனவே என்ன நடந்திருக்கு வீட்டில் சண்டை. நீ என்ன பார்த்துருண்டி, ஒன்று அவனையாடி, நீ உனக்கு தெரியுமா உங்கள் அப்பா என்ன போட்டு அனுப்பினா, ஏதோ அனுப்பினான்னு பேசி இப்படி வரும்போது, இங்கே வரும்போது அதுவும் பாடாது, இவனும் பாட மாட்டான். இப்போ சாத்தான் சொல்லுவான் அல்லேலூயா, அவனுக்கு ஒரு அல்லேலூயா இருக்கும்ல. அவன் சொல்லுவான், பார்த்தீங்களா நான் சொன்ன ஐடியா பாருங்கள். குடும்பத்துக்குள்ளே போய் கதையை முடிச்சிட்டா இங்கே அவன் பாட மாட்டான், ஆராதிக்க மாட்டான். அவன் சர்ச்சைக்கு வந்தாலும் அதை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே சபையை கலைப்பதற்கு முதலாவது ஒவ்வொரு குடும்பமாக போய் கலைப்போம். இன்றைக்கும் அப்படி தான், அந்த நிலைமையில் தான் நிறைய குடும்பத்துக்குள்ளே வருகிறான். அவன் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களை ஆவியின் பட்டயத்தினாலே ஜெயித்து, என் வீட்டில் சாத்தானுக்கு இடமே இல்லை, என் வீடு கர்த்தருக்கு மட்டுமே சொந்தம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசு என் வீட்டில் வருவாரானால் அது குடும்பமாக இருக்கும். இயேசு என் வீட்டில் வராமல் போவாரானால் அது குழப்பமாக இருக்கும். வீடா இருக்கிறதும் குழப்பமா இருக்கிறதும் அவர் இருக்கிறது இல்லாத வச்சுதான். எல்லாம் சொல்லுங்க, அவர் இருந்தால் குடும்பம், அவர் இல்லாவிட்டால் குழப்பம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, குடும்பமா குழப்பமா நீங்கள் பாருங்க. குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், பிரச்சனையே குடும்பமாக மாறிவிடக்கூடாது. சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமலாம் இருக்காது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எல்லாம் ஓகே தான். ஆனால் பிரச்சனையே குடும்பமாக மாறுறது தான் ஏசு அங்கே இல்லை என்பதை காண்பிக்கிறது. இயேசுவை உள்ள கூப்பிட்டுறணும். இவர் சொல்றாரு, ஏசையா தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஏசாயா 8:18, கர்த்தராலே இஸ்ரவேலில் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். என்ன அருமையான சாட்சி பாருங்க. சிலவங்க பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்குறாங்க, ஜெபம் பண்ணு, கர்த்தரை தேடு, பாடுன்றாங்க. ஆனால் இவங்க கர்த்தருக்குள்ளே வளர மாட்டேன்றாங்க. பிள்ளைகளை வளர்க்குறாங்க பக்தியாக இருக்கணும்னு. சிலவங்க பெற்றோர் பக்தியாக இருக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகளை பக்தி கேட்டுவா என்ன செய்யறதில்ல, வளர்க்குறதில்ல. அது சாட்சி கிடையாது. குடும்பம்னா அப்படி இல்லை. பிள்ளைகள் மட்டும் கர்த்தருக்குள்ளே வளர்த்துட்டு பெற்றோர் கர்த்தருக்குள்ளே அப்படி இப்படிமா இருக்கிறது இல்லை. இல்லை, பெற்றோர் மட்டும் கர்த்தருக்குள்ளே நல்லா வளர்ந்து பிள்ளைகளை அப்படி இப்படிமா இல்லை. நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பம் ஒரு ஏசாயாவின் குடும்பமாக மாறணும். நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்கணும். நானும் சரி, என் பிள்ளைகளும் சரி, கர்த்தராலே இஸ்ரவேலின் அற்புதங்களாக அடையாளங்களாக. யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரமோ வென்றாலும் கர்த்தரையே. கொர்நேலியு சொன்னான், தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் பயபக்தி உள்ளவனாய் ஜெபிக்கிறவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை உங்கள் இல்லங்களுக்கு அழையுங்கள்.
அவ்விடத்தில் அதிகாரத்தை கொடுங்க. அடிமை நானையா, ஆலோசனை தாருமையா என்று அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். அவரே உங்கள் வீட்டை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. மார்க் 2:1 சொல்லுது, அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டது. யார் வீடுன்னு பைபிளில் போடலை, யாரோ ஒருத்தருடைய வீடு. அந்த வீட்டில் யார் இருந்ததா? இயேசு இருந்தார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கி சொல்ல முடியுமா என் வீட்டில் இயேசு இருக்கிறார்? சொல்ல முடியுமா? 4 காரியம் நடந்தது, அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். இடம் போதாமல் இருந்தது 1. 2வது அநேக ஜனங்கள் கூடி வந்தாங்க. 3வது கர்த்தர் போதித்தார். 4வது அற்புதங்கள் நடந்தன. எதனால்? இயேசு இருந்ததால். உங்கள் வீட்டில் இயேசு இருப்பாரானால் அவர் போதிப்பார். உங்கள் இடத்துல ஆசீர்வாதம் வைக்கிறதுக்கே அங்கே இடமே இருக்காது. அவ்வளோ இடம் போதாமல் ஆஸ்வதிக்கிறது மட்டுமல்ல, அருமையான அநேகர் உங்களை தேடி வருவார். உன் வீட்டில் தினம் தினம் அற்புதம் நடக்கும். லூக்கா 10:38 இயேசு அந்த பெத்தானியாவுக்கு போயிட்டு இருக்கும்போது மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்தனால் அவர் போதனை பண்ணினார். இயேசு அந்த வீட்டில் இருந்ததுனாலே ஆறுதலுக்கு எதுவான வார்த்தையை சொன்னார். மார்த்தாலே மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, ரொம்ப கலங்காத, தேவையானது ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செஞ்சா? தெரிஞ்சு கொண்டா. அப்போஸ்தலர் 2:2, யோவான் 12:3. கோச்சிக்காதீங்க, என்னடா ரொம்ப டைம் பாஸ்ட் எடுக்கிறாருன்னு. நான் கடைசியாக முடிக்க போகிறேன். சோத்தரிக்கிறோம். 2:2 பாருங்கள். அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் முதல்ல வரும்போது ஆலயத்துக்குள்ளே வரல, ஒரு வீட்டு மேல் வீட்டில் தான் ஆவியானவரே உள்ள வந்தார். அல்லேலூயா. உன் வீடு ஆவியினால் நிரப்பப்படணும். யோவான் 12 அதனுடைய சோத்திரிக்கிறோம் 3 பாருங்க. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் பிரசன்னத்தினாக வீடு இருக்கணும். அடுத்தது பைபிள் சொல்லுது, இயேசுவின் பாதத்தில் தான் பரிமளத்தை ஊற்றுனாங்களாம், ஆனால் வாசனை வீடு முழுவதும். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இயேசுனார் காலில் விழுந்துட்டிங்கன்னா உங்கள் வீடு முழுக்க கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு தேவை. என் ஜெபம் இல்லாமல் ஏசப்பாவால் எதையும் செய்ய முடியாது. அதனால் அவர் சொல்கிறார், உன் ஜெபம் இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீ ஜெபம் பண்ணுன்றார். அதில் அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொல்கிறாரு, மத்தேயு 26:40 ஒரு மனுஷனை பார்த்து தெய்வம் சொல்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? இயேசுவுக்கே ஜெப பார்ட்னர் தேவைப்பட்டுச்சு. அவர் துக்கத்தோடு இருக்கிறார், வியாகுலத்தோடு இருக்கிறார். ஏன்னா அவர் தேவகுமாரனா அந்த பாடுபடல. என்ன குமாரனா படுறாருங்க? மனுஷகுமாரனா. அவர் அந்த துக்கத்தை தாங்க முடியல, அவருக்கு சப்போர்ட்டு கேட்குறாரு. அதனால் பேதுருவும் யோவானையும் யாக்கோபு பக்கத்தில் ஜெபம் சொல்லிட்டேப்பா, நான் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் ப்ரேயர் பண்ண கூட முடியல, என் ஜபத்தில் எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு 1 முறை இல்லை 3 முறை போய் அவங்க ஜபத்தை கேட்குறாரு. அவன் ஜபம் பண்ணவே இல்லை. இன்றைக்கி இந்த கால வேளையில் உங்கள் ஜபம் அவருக்கு தேவைப்படுது. அல்லேலூயா. நான் இப்படி சொல்கிறேன், இப்போ இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாக இருந்தபோது இன்னொருத்தவங்க ஜபம் அவருக்கு தேவைப்படுதுன்னா எனக்கு எத்தனை பேருடைய ஜபம் தேவைப்படுதுன்னு வச்சுப்பாங்க. ஒரு ஜெபிக்கிற சபையில் இருப்பது எவ்வளோ லாபம்னு பாருங்கள். ஒரு ஜெபிக்கிற சபையில் இருப்பது உங்களுக்கு எவ்வளவு செக்யூர்டுன்னு பாருங்க. ஜெபிக்கிற இடத்துல இருக்கிறது எவ்வளோ பாதுகாப்புன்னு பாருங்க. லூக்கா 11:9 சொல்லுது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது சொல்லுங்க. ஆண்டவர் சும்மாவே கொடுத்துட மாட்டாரு. கேளுங்கள் அப்பொழுது, தேடுங்கள் அப்பொழுது, தட்டுங்கள் அப்பொழுது, எல்லாம் அப்பொழுது 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 தான். அவரா திறந்துட மாட்டாரு, அவரா கண்டடைகிறதுக்கு வழி செஞ்சிட மாட்டாரு, அவரா கொடுத்துட மாட்டாரு. கேட்டா அப்பொழுது, தட்டனா அப்பொழுது, தேடுனா அப்பொழுது. அப்போ உங்க ஜபம் இல்லாம எதையும் அவரால் செய்ய முடியாது. உங்க நிலைமையெல்லாம் அவருக்கு தெரியும், ஆனா எதையுமே அவர் செய்ய முடியாது. நீங்க ஜெபம் பண்ணா தான் அவரால் செயல்பட முடியும்.
தேவன் நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள் செய்ய நம்முடைய ஜெபம் அவருக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அற்புதம் செய்கிற தேவன் அவராகவே அற்புதம் செய்ய வேண்டியது தானே. அற்புதம் செய்கிற ஆண்டவர் அவராக நமக்கு அற்புதம் செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. ஆனால் அதல்ல பிபிலிக்கல் ஸ்டாண்டர்ட். நான் அற்புதம் செய்ய ரெடி, அதிசயம் செய்ய ரெடி, நீ ஜபிக்க ரெடியான்னு கேட்கிறார். உன் ஜபம் இல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது? எல்லாம் சொல்லுங்க. அற்புதம் செய்ய அவர் தயாராக இருக்கிறார், அதிசயம் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். அது அவராக செய்ய மாட்டார், என் ஜபத்தினால் தான் அதை செய்வார். அல்லேலூயா. நீ வாலிய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இல்லை சில பிரதர்ஸுக்கு சொல்கிறேன், சில சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன். ஏதோ நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஜெபம் பண்ணல, அந்த அளவுக்குலாம் நான் இந்த 40 நாள் ப்ரேயரில் கூட நான் எங்கே வந்தேன். ஆனால் என் பிஸ்னஸ் ஓடின்னு தான் இருக்குதுன்னு திமிர் தானாட்டா ஏதாவது மனசில் நினச்சிட போகிறீங்க. ஒரு ஊழியர் இப்படி சொல்கிறாரு, தேவன் எதை செய்தாலும் அதை யாரோ ஒருடைய ஜபத்தின் பலனாக பதிலாகத்தான் செய்கிறார். நீ ஜெபிக்காமல் இருக்கலாம், ஆனால் உனக்காக யாரோ ஜெபம் பண்ணியிருக்கலாம். தேவன் எதை செய்தாலும் அதை யாரோ ஒருவருடைய ஜபத்தின் பதிலாக, யாரோ ஒருவருடைய ஜபத்தின் பலனாகத்தான் அதை செய்கிறார். வாலிப தம்பி, நீ ஜெபிக்காமல் இருக்கிற, ஏதோ எல்லாம் நடக்குதுன்னா யாரோ ஜெபிக்கிறாங்க. சபையில் ஜெபம் பண்ணுறோம், நிறைய பேரை சொல்லி ஜெபிக்கிறோம், சில விஷயங்களை சொல்லி ஆண்டவரே என் சபையில் இருக்கிற விசுவாசிகள்னு யாரோ ஒரு சகோதரி இந்த 40 நாள் ஜபத்தில் குறிப்பில் ஜெபம் பண்ணுது. அந்த ஜபங்கள்லாம் யாரையோ காப்பாற்றுது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அழகாக தலப்பாடா சொல்கிற, ஐயா நீ ஜபிக்காட்டா கூட பரவாயில்ல, அந்த ஜபிக்கிற கூட்டத்தில் உக்காஞ்சாலே உனக்கு பாதுகாப்பு. கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் 3 நாள் ஜபம் இருக்குது. அந்த ப்ரேயர், அந்த பிரசனத்தில் உட்கார பாருங்க. நிறைய பேர் சொல்லுங்க, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் என்னென்னலாம் நடந்தது, அற்புதங்கள் நடந்தா சேர்ந்தாங்க. அப்போல்லாம் அவங்க ஜெபம் பண்ணாங்க, அதெல்லாம் நடந்தது. இன்னைக்கும் தேவன் அதே போலத்தான் இருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவருடைய வல்லமை என்றைக்கும் குறைந்து போகவில்லை, என் ஜெபமே குறைந்திருக்கிறது. அவர் மேல எந்த குறைவு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 59:16, ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்ணுறதே இல்லையா, ஜபிக்கிற ஆளே இல்லை, ஆச்சரியப்பட்டார்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 10:4 பாருங்க. உன் ஜபங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் அவர் சந்நிதியில் வந்து என்ன செஞ்சிருக்கு, எட்டியிருக்கு. கொர்நேலியு என்னத்துக்கோ ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த ஜபம் இப்போ நினைப்பூட்டுதலாக தேவதூதர்கள் வந்து சொல்கிறாங்க, உன் ஜபம் கேட்டிருக்கிறார் ஆண்டவர். என்ன ஜபம் தான் கொர்நேலியு பண்ணார்? அவருடைய உறவுக்காரர்கள், அவருடைய விசேஷித்த சிநேகிதர்கள் ரட்சிக்கப்படணும்னு அவர் ஜபம் பண்ணியிருக்கிறார். இப்போ அந்த ஜபத்தின் பதிலாக தூதன் சொல்கிறாரு, நீ பேதுருவை உன் வீட்டின் ஜபக்கூட்டத்துக்கு என்ன செய்ய வர கூப்பிடு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அவன் உறவுக்காரர்களும் அவருடைய விசேஷித்த சிநேகிதர்களும் அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்தானம் எடுத்தார்கள். லூக்கா 1:13, சகரியாவே இங்கே ஒரு தூதன் சொல்றார், உன் வேண்டுதல், உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். ஜெபம் கேட்கப்படுது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஜெபம் பண்ணாங்க. யாத்திராகமம் 3:7, 3:8, அப்பொழுது கர்த்தர் என் ஜனத்தின் கூக்குரலை நான் என்ன செய்தேன். உன்னை அடுத்த வசனம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க இறங்கினேன். என் ஜெபம் இல்லாமல் அவரால் ஒன்றும் என்னென்ன தேவை? என் இருதயம் ஆண்டவருக்கு, என் ஆராதனை, என் வீட்டில் இடம். உங்கள் வீட்டை ஜெப வீடாக மாற்றுங்க. 4 பேருக்கு உங்கள் வீட்டில் வசனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு பிளாட்ஃபாரத்தை அமைங்க. உங்கள் வீட்டை உங்களுக்காக மட்டும் வைக்காதீங்க. இயேசு சொல்ல, உன் வீட்டில் எனக்கு இடம் தேவை என்று கேட்கிறார். உன் ஜெபம் எனக்கு தேவை என்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம்.
இந்த பாடல் நமக்கு தெரியும் தானே. சில கவிகளை மட்டும் பாடி ஜெபம் பண்ணி முடிப்போம். அல்லேலூயா துதி மகிமை Glory. என்றும் அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே சொல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே சொல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே சொல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே சொல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம், ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சர்வலோகத்திற்கும் தேவனாக இருக்கிற ஆண்டவருக்கு நாம் தேவைப்படுகிறோம் என்கிற செய்தியை நம்ம கேட்டோம். அதே லூக்கா 19வது அதிகாரத்தில் 41வது வசனத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்ற வழியை நீ அறிந்திருந்தால் நலமாக இருக்கும் என்று ஆண்டவர் எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருக்கிறத நம்ம நினைத்துக்கொள்வோம். நம்மை பார்த்து தேவன் கண்ணீர் வடிக்காதபடிக்கு நாம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம். அவருடைய மனதை நாம் சந்தோஷப்படுத்துவோம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு உண்டான யாவும் அவருக்கு உரியது என்று சொல்லி, கண்பான தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து நம்முடைய எல்லோருடைய வீடும் ஒரு ஜெப வீடாக இந்த நாட்களில் நாம் மாற்றுவோம் என்று சொன்னால், அது மூலமாக தேசமெங்கும் எழுப்புதலுக்கு அது பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆகவே ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆராதனை விட்டு செல்லும் பொழுது ஒரு தீர்மானத்தோடு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று எழுதப்பட்டது போல நம் வசிக்கின்ற வீடு தேவன் வசிக்கின்ற வீடாக தேவனுக்குரியதாக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை உமக்குத்தான், எங்களுடைய ஜெபம் உமக்கு தான், எங்களுடைய வீடு, எங்களுடைய இருதயம், எங்களுக்கு உண்டான எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அருமையான தாசர் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பலன் தந்து நடத்தும். இன்னும் அநேக வெளிப்பாடுகளும் வார்த்தைகளோடு கூட எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி கர்த்தரை கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். வந்த தேவ மக்கள் ஒவ்வொரு மேலும் இப்படி விசேஷித்த கிருபை, இப்படி விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்ற வசனத்தின்படி இந்த கால சூழ்நிலைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு எந்த விதமான தீமை கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பின் காரணம் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அமர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா மகிமை கனமும் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். மாரநாதா.
3 முறை சொல்லலாம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியினுடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் சிநேகமும் இன்றும் என்றும் சதாக்கள் நம்மோடு கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருமாறு இருப்பதாக. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாக திரும்ப என் வயதை வாழ வைத்து போல் ஆக்குகிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.